So good evening to all. யூனிட் ஒன்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஇ முழுசாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆர்டிகல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து இன்னும் 2 கண்டென்ட்டும் ப்ளஸ் அடிஷ்னல் ஆட் பண்ண அந்த ஏரியா மட்டும் பாக்கி இருக்குங்க. அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஏரியா ஒன்று நான் ஃபார்மல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அண்ட் பிரெயின் ட்ரெயின். இந்த கண்டென்ட்டை இன்னைக்கு முடிச்சிருவோம். இன்னும் ஒரு கிளாஸ்ல இந்த அடிஷ்னல் பார்ட்டுக்குள்ள என்டர் ஆயிடலாம். ஸோ நவ் வி கோ ஃபார் நான் ஃபார்மல் எஜுகேஷன், முறைசாரா கல்வி. ஆக்சுவலி இப்போ 2 கேள்வி நம்ம பக்கம் எழுதுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? எஸ் சார். ஓகே. ஒன்று வந்து ஃபார்மல் எஜுகேஷன், அனதர் ஒன் வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ ஃபார்மல் எஜுகேஷன் எல்லாருக்குமே அதுக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்மல் அப்படின்னா முறையான கல்வி. இப்போ நம்ம ஸ்கூல்ல ப்ராப்பரா முதல் பீரியடு, 2வது பீரியடு, அந்த மாதிரி 2 பீரியடுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, மறுபடியும் 2 பீரியடு, லஞ்சு, அப்படி 9:15 ஸ்கூலு, ப்ரேயர் இருக்கும், ஈவினிங் 4:15 முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இதான் கரிக்குலம், இதை தான் முடிக்கணும், இது டேர்ம் எக்ஸாம், இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட முறைக்குள்ள சடன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடியது எல்லாமே நம்ம ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறோம். நான் ஃபார்மல் அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட். அது அர்த்தம் பாரு, தமிழ்ல அழகா வச்சிருக்காங்க. முறையான பள்ளி கல்விக்கு அப்பால் அப்படின்னா ஃபார்மலுக்கு, முறையான பள்ளி கல்வி அப்படின்னா ஃபார்மல் எஜுகேஷன். அதற்கு அப்பால், முறையான பள்ளி கல்விக்கு அப்பால் முறையாக வழங்கப்படும் கல்வி. ஸோ அதுவும் பாருங்க, ஃபார்மலுக்கு அப்புறம் நான் ஃபார்மலா கொடுக்கறதும் அதுவும் ஃபார்மல் ஸ்டைல்லே கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கிறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மோட்ல படித்தாலும் நைட்டு 12 மணிக்கு போய் அந்த எக்ஸாமை நம்மளால எழுத முடியாது இல்லையா? படிக்கிறது நைட்டு 12, 1 மணி, 2 மணிக்கு படித்தாலும் அங்கேயும் லிட்டில் பிட் ஃபார்மல் பயன்படுத்துறாங்க. முறையான பள்ளி கல்விக்கு அப்பால் முறையாக இயங்கும் கல்வி முறைசாரா கல்வி. த எஜுகேஷன் கிவன் ஃபார்மலி நெக்ஸ்ட் டு ஃபார்மல், ஃபார்மலி நெக்ஸ்ட் டு ஃபார்மல், ஃபார்மலிக்கு அப்புறம் ஃபார்மலா நடக்குது. சரிங்களா? ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் நோன் as நான் ஃபார்மல் எஜுகேஷன். டெஃபினேஷன் நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் அது ஒன்ஸ் பார்த்துக்காங்க அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத. முறையாக வழங்கக்கூடிய கல்விக்கு அப்பால் முறையாக வழங்கப்படுவது முறைசாரா அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ இதுலயும் நமக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. கீழே இது ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டிஆர்பியில் வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த கேள்வியை பார்த்துருக்கோம். வாட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷன்? ஒன்று, நீட், யூட்டிலிட்டி, ரிலவன்ஸ். கற்போருடைய தேவைகளை அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்புறம் யூட்டிலிட்டி, கற்போருக்கு அது அந்த கல்வியோட பயன்பாடு. அப்புறம் ரிலவன்ஸ், பொருத்தமுடைமை, அந்தந்த ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஏற்ற வகையில் அதை பிரேம் பண்ணி கொடுக்கணும். இந்த மூணுமே விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு கேள்வியை செட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். ஆல் ஆஃப் தி அபோவ் இந்த மாதிரி ஒரு பார்ட்டு இந்த ஏரியாவில் இடம்பெறக்கூடும். ஸோ இது இல்லையா நம்ம கையில் இருக்கணும் டேட்டா. அதுக்கப்புறம் நான் ஃபார்மல் எஜுகேஷனை பொறுத்தவரையில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இதில் பேசியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரைமரி ஸ்கூலாக இருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணுங்க? ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். எஸ், 1 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்றது? ஆர்டி ஆக்ட் சார். ஆர்டி ஆக்ட் தான் சொல்லுது. ஆர்டிஇ 2009 தான் சொல்லுது. சரி, ஒரு மிடில் ஸ்கூலா இருந்தா எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர்ல இருக்கணும். அதை சொல்றவங்களும் ஆர்டி ஆக்ட் தான். அது கிளியரா பாத்துங்க. அடுத்தது, ஒரு பிரைமரி பிகம் மிடில். ஒரு பிரைமரி ஸ்கூல் மிடிலா மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்புள்ள ஒரு ஸ்கூலை 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்புள்ள ஸ்கூலை மாத்த முடியுமா முடியாதா? முடியும் சார். முடியும். இதுக்கு ரூல்ஸ் பிரேம் பண்றாங்க, எப்படி இருந்தா மாத்தலாம் அப்படின்னு. யாராவது கெஸ் பண்றீங்களா? 2 ரூல் இதுக்கு வச்சிருக்காங்க. இந்த 2 ரூலை ஃபுல்ஃபில் பண்ணா 2 + 3 கூட வச்சுக்கலாம். இந்த 2 ரூலை ஃபுல்ஃபில் பண்ணணும். முதல் ரூல் என்ன அப்படின்னா,
5th ஸ்டாண்டர்ட்ல 15 ஸ்டூடெண்டாவது இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹாபிடேஷன்ல, அந்த குடியிருப்புல மக்கள் இருக்காங்க இல்லையா, 300 ஃபேமிலி வசிக்கணும். 3வது லேண்ட் இருக்கணும். இந்த 3ம் இருந்ததுன்னா அந்த லேண்டும் வந்து யார் மேலன்னா கவர்மெண்ட் மேல பதிஞ்சிருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மிடில் வந்து ஒரு பிரைமரியை மிடில் ஆக்கிக்கலாம் அப்படின்னு ஆர்டி ஆக்டுகளை பேசியிருக்காங்க. ஆர்டியில சொல்றாங்க. சரி, ஒரு மிடில் ஹைஸ்கூலா மாற்ற முடியுமா? மிடிலுங்கிறது 6 to 8 ரைட்டுங்களா? மிடில் ஆக்சுவலி 6 to 8 1 to 8 1ல இருந்து 8 சார். 1ல இருந்து 8. இப்ப மிடில் ஹைஸ்கூலா மாத்தணும்னா இதுல இருந்து 6ல இருந்து அழகா கழட்டி அப் டு 10 வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அப்ப அதுல பாக்கி பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 to 5 சார். 1 to 5 அங்கேயே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஊர் பேரை எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எக்ஸ் அப்படிங்கிற ஊர்ல 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு பேரு மிடில் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அடுத்து என்னதுன்னா இந்த மிடில் அப்கிரேட் ஆகுது, ஹை ஸ்கூலா மாறுது. அப்ப அந்த எக்ஸ்ங்கிற ஊர்ல 2 ஸ்கூல் இருக்கும். ஒரு ஸ்கூல் 1 to 5 இருக்கும், இன்னொரு ஸ்கூல் 6 to 10ன்னு வச்சிருவாங்க. மீனிங் 1 to மறுபடியும் இது என்னவா மாறிடும்? பிரைமரியா மாறிடும். அப்ப இது என்னவா மாறிடும்? ஹை ஸ்கூலா மாறிடும். சரிங்களா? ஆனா எக்ஸ் ஊர் ஒண்ணுதான். எக்ஸ்ங்கிற ஊர்ல 2 ஸ்கூலா மாறும். அப்ப இதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. இதுக்கான ரூல்ஸ் ஆர்டி ஆக்ட் பேசுமா பேசாதா? மிடில் ஹை ஸ்கூலா மாத்துறதுக்கு ஆர்டி ஆக்ட்ல வழிவகை உண்டா இல்லையா? உண்டு சார். இருக்காது. ஏன்னு சொல்ல முடியுமா? ஆர்டி ஆக்ட் இருக்கதல்ல சார். 6 to 6 to 14 14 years மட்டும்தான் சார். 40 இயர்ஸ் மட்டும்தானே நமக்கு வரப்போகுது. இங்க நம்ம அப்ப 10th வரைக்கும் வரும்போது ஸ்கீமே வேற தானே பேசி ஆகணும். அங்க நமக்கு ரூல்ஸ்ல இடம் இல்லை. அவ்வளவுதாங்க. நம்ம ஆக்ட நல்லா படிச்சோம்னா எப்படி வேணாலும் கேள்வியை வந்து அது ஈஸிப்படுத்துறதும் சிரமப்படுத்துறதும் அவங்க கையில தான் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், பாத்துக்கலாம். ஃபியூச்சர்ல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வரும். இப்போ இங்க நான் ஃபார்முலா பொறுத்தவரையில பாருங்க, 5 கிலோமீட்டருக்கு பேசியிருக்காங்க. 5 கிலோமீட்டருக்கு ஒரு முறைசாரா கல்வி மையம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 கிலோமீட்டருக்கு ஒரு முறைசார் நான் ஃபார்முலா ஸ்கூல் இருக்கா? ஓப்பன் ஸ்கூல் இருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஓப்பன் ஸ்கூல் சான்ஸ் இருக்கா? விரலூட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. இருக்கணும், ஆனா இல்ல. அது பார்த்து வச்சுக்காங்க. 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஓப்பன் ஸ்கூல் இருக்கணும், ஆனா இல்ல. நான் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ல அப்படி எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வெரி லிமிட்டட் தான். ஓப்பன் ஸ்கூல் 27 30 தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளன்னு கவுண்ட் ஒன்று இருக்குங்க. கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட். எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். இதோ 27. அப்போ இன்னும் நிறைய சென்னையில மெஸ்ஸி கேம்பஸ், ஆவடியில இருக்கு, கேவி கேம்பஸ்ல இருக்கு. ஓப்பன் ஸ்கூல் வந்து நிறைய இருக்கணும், ஆனா இல்லை. ஆனா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மையமா தான் ரீசெண்டா என்ஐஓஎஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். அப்ஜெக்டிவ் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டருக்கு ஸ்கூல் இருக்கணுங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அதுல 5 ஆண்டு தொடக்க கல்வி 2 ஆண்டில் வழங்குவது. 2 வருஷத்துல இந்த ஓப்பன் மோட்ல நம்ம 5th ஸ்டாண்டர்டை முடிக்க முடியும். அதனாலதான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க. நேரடியா 5 ஆண்டு தொடக்க கல்வியை 2 ஆண்டுல கொடுக்குறாங்க. அவங்க இப்படி பிளான் பண்றாங்க. 3rd, 5th, 8th, 10th, 12th இப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க. இதை கொடுக்குறாங்க ஓப்பன் மோட்ல. ஓப்பன் ஸ்கூல்ல இந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு கல்வி கிடைக்கும். நேரடியா வந்து 3rd எக்ஸாம் எழுத விடுறாங்க, அதுக்கப்புறம் 5th எக்ஸாம் எழுத விடுறாங்க, அப்புறம் 8th கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 8th முடிச்சிட்டாவே நம்ம டுட்டோரியல் காலேஜ் மூலியமா அல்லது ஓப்பன் சென்டர் மூலியமா 10th படிக்க முடியும், 12th படிக்க முடியும். வழிவகை உண்டுங்க. சட்டத்துல அதுக்கெல்லாம் இடம் உண்டு. அப்படி மியூட்ல போட்டுங்க. மியூட்ல போட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்க. பாருங்க, 3rd, 5th, 8th, 10th, 12th இதெல்லாம் படிக்கலாம்.
நம்ம ஊர்லயே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அறிவொளி இயக்கம் மாதிரி இப்ப ரீசண்டா கல்லாதவர்களை வந்து நில்ப் NILP இது மூலியமா சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்குமா ஏற்கனவே? நில்ப்புங்கிறது. எஸ், நில்ப். எஸ் சார். இது நில்ப். இதுக்கு முன்னாடி வந்து இது என்னது, கற்கும் பாரதம் அப்படிங்கிற பேர்ல இருந்தது. கற்கும் பாரதம், கற்கும் பாரதம். அதுக்கும் முன்னாடி எல்லாம் அப்படி போனீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஆரிஜினை பிடிக்கவே முடியாது உங்களால. நேஷனல் லிட்ரஸி மிஷன்ற பேர்ல வச்சிருந்தாங்க. ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட், அறிவொளி இயக்கம், அந்த மாதிரி நிறைய பேர்ல வந்தது. அஃபிஷியலா கற்கும் பாரதம். இப்ப கரண்ட்ல இருக்கிறது நில்ப்புங்க. கரண்ட்ல நில்ப். நில்ப்புக்கு அப்ரிவேஷன் பார்க்கலாமா? NILP. நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். புதிய பாரத எழுத்தறிவு இயக்கம். புதிய பாரத எழுத்தறிவு இயக்கம். புதிய பாரத எழுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து NEP 2020 இவங்க தான் கொண்டு வராங்க. புதிய பாரத எழுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிறத NEP 2020 உள்ள எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அனதர் நேம் சொல்லணும் அப்படின்னா உல்லாஸ். இந்த நேம் கூட ஞாபகம் வச்சுக்காங்க, உல்லாஸ். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் அண்டர்ஸ்டாண்டிங். இது கேட்கலாம். இப்போ கரண்ட்ல இருக்கிற ஸ்கீம் தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங். அண்டர்ஸ்டாண்டிங் தி லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் lifelong learning for all in society. எவ்வளோ பெரிய பெரிய இதுதான் நம்ம வந்து நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். அண்டர்ஸ்டாண்டிங் த லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படின்னு பேருங்க இது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்காங்க. நவபாரத் சக்ஷா காரியகராம் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதை இந்த ஹிந்தி வேர்டு கூட நான் எழுதுறேன். நவபாரத் சாக்ஷா காரியகராம். இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலி இப்போ இந்த ப்ரோக்ராம் ஜெயில் கைதிங்களுக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயிலில் இருக்கிற கைதிங்களுக்கு இந்த ப்ரோக்ராம், அங்கே இருக்கிற படிக்காதவங்களுக்கு இது இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக இதை லான்ச் பண்ணி அங்கேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தோட இது முடிஞ்சிடும். நில்ப் அப்படிங்கிறத இந்த வருஷம் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு தகவலாக பதிஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கோ அதுக்கு அடுத்த வீக்கோ இதுக்கான எக்ஸாம் நடக்குதுங்க. வித்தின் 2 வீக்ல நில்ப் முடிய போகுது, பார்த்து வச்சுக்காங்க. அப்போ முடிகிற சமீபத்தில் முடிஞ்ச ப்ரோக்ராம் எதுன்னு கூட கேட்டுடலாம். ஒரு 2-3 வீக்ஸ்ல இது இதோட அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்ஃபில் ஆகி இதை தூக்க போறாங்க. புதிய பாரத எழுத்தறிவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மூலியமா ஒரு விஷயம் தமிழகத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. யாருக்காவது அது நினைவுல இருக்கா? தமிழகத்தை என்னவா அறிவிக்க போறாங்க? எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக. முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம். முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை இன்னும் 2 வாரத்துல இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் எழுத்தறிவு பெறாதவர்கள் இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 2-3 வீக்ஸ்ல அந்த எக்ஸாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சார்ந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஹெட் குவார்ட்டரில் இறங்கி இருக்குங்க. ஸோ அது நடத்தி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அதை அறிவிப்பாங்க. டிவிக்கு அரசாங்கம் தமிழகத்தை முழு எழுத்தறிவு மாநிலமாக அறிவிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ சென்சஸ் வேற போயிட்டு இருக்கு. அங்க என்ன புள்ளி விவரம் கிடைக்குன்னு தெரியல. அல்லது இதெல்லாம் பேக்கா இருக்கா இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது இவங்க ஏதாவது ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்கன்னு தெரியாது. மோஸ்ட்லி இருக்க சான்சஸ் இல்லை. ஏற்கனவே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க அதை. சரி, ஓகே, அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ நில்ப் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபார் நான் ஃபார்மல் எஜுகேஷன் தான் அதுவும். இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நேரடியாக தமிழ், இங்கிலீஷ், கணிதத்தை வந்து சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு கேட்டகரி வைஸா பிரித்து அதை பாஸ் பண்ண வைக்கிறாங்க. சரி, அது 3rd ஸ்டாண்டர்ட் லெவலாக இருக்கலாம், 5th 8th அந்த லெவலுக்குள்ளே பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஓப்பன் NIOSல போயிட்டு மற்ற கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். ஒகேஷ்னல் DTED வரைக்கும் படிக்க முடியும். சரி, இதுதான் அப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே அதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய சில திட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஸ்கீம் ஃபார் நான் ஃபார்மல் எஜுகேஷன், ஒன்று UEE. ஸோ ஃபேமஸான டிஆர்பி கொஸ்டின் இது. யூஇக்கு அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க டிஆர்பியில். ஏற்கனவே இது நம்ம கண்ணில் வந்து போனது தான். யுனிவர்சலைசேஷன் ஆஃப் எலமெண்டரி எஜுகேஷன், அனைவருக்கும் தொடக்க கல்வி. அதுக்கப்புறம் கேப்னு ஒன்று இருக்கு பாருங்க. கேப், காம்ப்ரிஹென்சிவ் அக்சஸ் ஃபார் பிரைமரி எஜுகேஷன். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். அப்ரிவேஷன் இருந்து அந்த கேப்ல போடுறேன், ட்ரை பண்ணி எழுதிக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் access to primary education. அனைவருக்கும் தொடக்க கல்வியை அனுமதிக்கும் திட்டம். ரைட்டுங்களா? அது பார்த்து வச்சுக்கணும். இப்போ 2 நம்ம கையில் இருக்கு. ஒன்று CABன்னு ஒன்று இருக்குங்க. CAP கேப், காம்ப்ரிஹென்சிவ் அக்சஸ் டு பிரைமரி. இது இங்க பி கிடையாது. பிரைமரி எஜுகேஷன் கேப். CABE இப்படியும் ஒன்று இருக்குங்க. இது 2ஐயும் பார்த்து வச்சுக்காங்க. முதல்ல இருக்கிறது காம்ப்ரிஹென்சிவ் அக்சஸ் டு பிரைமரி எஜுகேஷன். இது என்னன்னு ஏதாவது மீனிங் புரியுதா? கேப் அப்படிங்கிறது டைப் பண்ண முடியுமா? கேப் சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஆஃப் எஜுகேஷன். சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்து வச்சுக்க. நம்ம அப்படி ஒன்று படிச்சு இப்படி ஒன்று கேட்டு விட்டுற போறாங்க. கேபும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட ஒரு கேள்விதாங்க. கேப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கேப் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. அனைவருக்கும் தொடக்க கல்வியை அனுமதிக்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டயட், யூனிசிப் எல்லாம் வந்து டயட் பரிந்துரை பண்ணியிருக்குங்க. இங்கே நமக்கு ஒரு ஜிகே பார்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பகுதியாலும் சரி, இந்த யூனிசிப்பும் யுனெஸ்கோவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய இடங்கள்ல கேட்பாங்க. யூனிசெப், இன்னொன்று யுனெஸ்கோ. ரெண்டுமே அப்ரிவேஷன் பார்ட்ல தெளிவாக இருக்கணும். இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தெளிவாக இருக்கணும். ஹெட் குவார்டர் தெளிவாக இருக்கணும். ரைட்டுங்களா? அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. யுனெஸ்கோவுக்கு என்னங்க அப்ரிவேஷன்? யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஆமாம், 1945. நல்ல ஞாபகம். 1945 நவம்பர் 4. இது வந்து ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாரிஸ். இது கேட்குவாங்க. ரைட்டுங்களா? யூனிஷிப் தெரியும். யுனைடெட் நேஷனல் அப்ரிவேஷன் யுனைடெட் நேஷனல் இன்டகிரேட்டடா சைல்டு எமர்ஜிங் ஃபண்டு. இது ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியம். ஐக்கிய நாடுகளின் சிறு ஒரு நிதியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்தவரை இயர் பார்த்துக்காங்க. 1946 டிசம்பர் 11. செகண்ட் வேர்ல்டு வார் நியர் 47 46 அதை பார்த்து வச்சுக்காங்க. ஹெட் குவார்டர் வந்து நியூயார்க். தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. ஸோ இது பார்த்து வச்சுக்கணும். நம்ம யூனிசிப்லாம் நிறைய இடங்கள்ல ஒரு குழந்தைங்க எப்படி கையை கழுவுணுங்கிறதெல்லாம் கூட யூனிசிப் சொல்லி கொடுக்குறது. டாய்லெட் யூஸ் பண்றது, அந்த மாதிரி யூனிசிப் ப்ரோக்ராம் எக்கச்சக்கம். நீங்க ஸ்கூலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஸ்பெஷலா நான் ஃபார்மலுக்கும் சில திட்டங்கள்லாம் அவங்க தீட்டியிருக்காங்க. யூனிசிப் எல்லாம் பாருங்க, டயட் மூலியமா தொடக்க கல்வியை பார்த்துக்க சொல்லியிருக்கு. ஸோ தான் ஸ்கீம் ஃபார் நான் ஃபார்மல் எஜுகேஷன். இது வரைக்கும் இதை தெரிஞ்சா போதும். அடுத்த ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் உள்ள வருதுங்க, அடல்ட் எஜுகேஷன். ரைட்? அடல்ட் எஜுகேஷன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாபிக்
நிறைய டிஆர்பி கேள்வி இங்க வந்திருக்குங்க. தலைப்பே டிஆர்பில எல்லாம் கேட்டிருக்காங்க, ஹெட்டிங்கே கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஐ திங்க் 2010ல இந்த ஹெட்டிங்லேயே ஒரு கேள்வி மாட்டுச்சுங்க. வயது வந்தோர் கல்வி தற்பொழுது என்னவாக அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வயது வந்தோர் கல்வி தற்பொழுது எக்கல்வியாக அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஆப்ஷன் ஏ வந்து முதியோர் கல்வி, ஆப்ஷன் ஏ முதியோர் கல்வி, ஆப்ஷன் பி சமூக கல்வி, ஆப்ஷன் சி வயது வந்தோர் கல்வி, ஆப்ஷன் டி முறைசாரா கல்வி. பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. வயது வந்தோர் கல்வி தற்பொழுது என்ன கல்வியாக அழைக்கப்படுகிறது? கெஸ் பண்ண முடியும்? கொஸ்டின் எழுதுறதா எழுதிக்காங்க. அதுக்கான ஆப்ஷனை நீங்க எழுதி முடிச்சிட்டீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஷன் சாரியார் வயது வந்தோர் கல்வி தற்பொழுது எந்த கல்வியாக அழைக்கப்படுகிறது? எல்லாமே வருமாங்க சார்? எல்லாமே ஆப்ஷன் இல்லையே பாருங்க மேடம். இருக்கிறதுல பெஸ்டா ட்ரை பண்ணுங்க. முதியோர் கல்வி சார். முதியோர் கல்வி கிடையாது. சமூக கல்வி சார். Yes, வயது சமூக வந்து கல்வி. சமூக கல்வி. Yes. தற்பொழுது சமூக கல்வி என அழைக்கப்படுகிறது. முதியோர் கல்வி சரிதான், தவறுன்னு சொல்ல முடியாது. ரீசெண்டா இப்ப என்ன ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான், இது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்காங்க. நீங்க முதியோர் கல்வி இல்லைன்னு சொன்ன உடனே முறைசாரா கல்விக்கு வருவீங்கன்னு நினைச்சேன். ரைட், ஓகே. முறைசாரா கல்வி சரிதான். நீங்க இங்க இருக்கிற எந்த ஆப்ஷனுமே விடுபடக்கூடாது, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. தற்பொழுது என்னவாக அழைக்கப்படுகிறது அந்த கேள்வி அங்கதான் பொடி வச்சு கேட்டிருக்காங்க. தற்பொழுது சமூக கல்வி என அழைக்கப்படுகிறது. டெஃபினேஷன் பார்த்துக்காங்க, தேவையில்லை ஒருக்கா வாட்ச் பார்த்துரும். வயது வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முறையாக திட்டமிட்டு அமைக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை கொண்ட கல்வி முதியோர் கல்வி. வயது வந்தவர்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுக்காக வந்த ஒரு கல்வி முதியோர் கல்வி அப்படின்ட்டாங்க. அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இதுல ஏஜ் பேஸ்ட்லாம் கீழே அடுத்து பார்ப்போம். ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் டிஆர்பில் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், உற்பத்தி வயது குழுவினர் இவங்க. இப்ப கேள்வி எதுக்காக இந்த வயசை கொடுத்துருக்காங்கன்னா, 15 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களை நம்ம இந்த வயது வந்தோர் கல்விக்கு கொண்டு வரலாம். நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்க, நில்ப் அப்படின்னு ஒன்று சொன்னேன், NILP. இது 15+ இருந்து அப் டு டெத்து. கொஞ்சம் அப்படி நடக்க முடியும், எழுத முடியும், போக முடியும், ட்ரைனிங் அந்த மாதிரியான நாட்கள் வரைக்கும் 60 வயசு வரைக்கும் வச்சுக்காங்களேன், அவங்கள வந்து கல்வி கொடுக்கறது தான் புதிய பாரத இளத்தறிவு இயக்கத்துல கொண்டு வரோம். 15+ அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி 14 அப்படின்னாவே 8th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் டிராப் அவுட் ஆகி எங்கேயுமே போக முடியல, வேலைக்கு போயிட்டு. ஸோ இப்போ ஒரு ஸ்கூல் ஏஜில் கொண்டு போய் போட முடியாத ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து இங்க அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத பேசுறாங்க. ஸோ உற்பத்தி வயது குழு அப்படிங்கிறது 15 to 35. அதுக்கப்புறம் டாக்டர் ஜெயகோபால் எழுதின புக்கும் டிஆர்பில கேட்டிருக்காங்க. அது பாருங்க, அடல்ட் லேர்னிங் அப்படின்னு ஒரு புத்தகம். அடல்ட் லேர்னிங்கிற புத்தகத்தை யார் எழுதினாங்க? டாக்டர் ஜெயகோபால். இந்த அடல்ட் லேர்னிங் புக் வாஸ் ரிட்டன் பை அப்படின்னா டாக்டர் ஜெயகோபால் அப்படின்னு போடணும். அவரு வந்து ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பை 8ல இருந்து காயின் பண்றாரு. 8ல இருந்து 35 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 8 வயசுல இருந்து அவரை வந்து அடல்ட்ல கொண்டு வாங்கன்னு அவர் சொல்ல கிடையாது. ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பை உற்பத்தி வயது குழுன்னு அவர் மட்டும்தான் அவர் பேசுறாரு. 8 to 35 அப்படின்னு சொல்றாரு அந்த புக்ல ஒரு லைன். தட்ஸ் ஆல். அவருடைய ஏஜ் பெருசா நம்ம தூக்கிட்டு வர வேண்டாம். இப்போ வரைக்கும் ஃபைனலைஸ் 15+ இருந்தா அவங்க அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது நிறைய இங்க கொட்டேஷன் பேஸ்டு நிறைய இருக்குங்க. கொஞ்சம் நான் வேகமா வாட்சிடுறேன், தேவைப்பட்ட இடங்களை ஒருக்க நான் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணா மட்டும்தான் முடியும். முதியோர் கல்விக்காக தாகூருடைய 13-14 நிறுவனங்கள் இருக்கு. அடுத்து நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். அதுல ஸ்ரீநிகேதன், முதியோர் கல்விக்காக தாகூர் எந்த நிறுவனத்தை தோற்றுவித்தார் அப்படின்னா ஸ்ரீநிகேதன். அவர்கள் நிறைய இருக்கு, அந்த ஒரு இன்ஸ்டியூட் இருக்குங்க இல்லையா, குழந்தைகளுக்கு இருக்கு. இப்ப சாந்தி நிகேதன் அப்படிங்கிறோம், அதுவும் அவருடைய இன்ஸ்டியூட்ல ஒன்று இருக்கிறது தான். கலைகளை சொல்லி கொடுக்குறது சிக்ஷா பவன், வினய பவன், கலாபவன். அதெல்லாம் கலாபவன். கலாபவன் எதுக்குன்னு தெரியுமா? தாகூரோட கலாபவன்
நல்லா அது கொஞ்சம் ஷார்ட்கட்ல போட்டு கலா அப்படின்னு ஒருத்தர் சினிமா துறையில இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆர்ட்ஸா எஸ், டான்ஸ் சார். டான்ஸ். எஸ். அப்ப அங்க அதிகமா வந்து அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. டான்ஸ், ஆர்ட், அதான் மேடம் சொல்லிட்டேன், கலை விஷயமெல்லாம் அங்க இருக்குங்க. சிக்ஷா, சிக்ஷா பவன். சிக்ஷான்னா சிக்ஷா பவன். வினய பவன்னா புரியுது. வினய பவன்னாவே அது மியூசிக் இருக்கு. சிக்ஷா பவன் அப்படிங்கிறது நர்சரி ஸ்கூலை இண்டிகேட் பண்றது. அந்த மாதிரி ஸ்ரீநிகேதனுங்கிறது அடல்ட் எஜுகேஷன் இண்டிகேட் பண்றாங்க. ஸோ அது பார்ப்போம் பிறகு. அந்த வார்த்தையிலேயே அந்தந்த இன்ஸ்டியூட்டை பிடிச்சிடலாம் நாம. அப்ப ஸ்ரீநிகேதன் அப்படிங்கிற அமைப்பு முதியோர் கல்விக்கு அடுத்து அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, 1921ஆம் ஆண்டு பஞ்சாப் அரசாங்கம் முறைசாரா கல்விக்கு நிதி உதவி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கும் இப்போ முறைசாரா கல்வி, இப்ப கரண்ட்ல தமிழகத்துல இருக்கிற முறைசாரா கல்வி எதுன்னு சொல்ல முடியுமா? கரண்ட்ல என்ஐஎல்பி அதானே இப்போ போயிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குமா? மீனிங் ஆல் பாருங்க. ஓவர் இந்தியா சார். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் தானே சொல்லியிருக்கோம். இந்தியாவில் எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. அப்போ குறிப்பா அப்ப இதுக்கு ஃபண்டு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் 100% இல்லையா? ஃபண்டு வந்து 100%. இப்போ நான் ஒரு ஸ்கீம் அப்படின்னா மேக்சிமம் 80:20 அப்படியெல்லாம் கூட அவங்க பிரிப்பாங்க. 80% சென்ட்ரல் கவர்மெண்ட், 20% ஸ்டேட் கவர்மெண்ட் போடும். ஃபர்ஸ்ட் 100% கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்க வந்து டோட்டல் ஃபண்டுமே 100%மே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இந்த ஸ்கீம் நடக்குதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டில் தான் இது இருக்கு. நம்ம எதுவும் இதுக்கு செலவு பண்ண தேவையில்லை. அப்போ நீங்க ஒரு சூட்சமா நான் சொல்றேன் பாருங்க, 100%ன்னா இங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பொதுவாகவே 100 ஒரு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முழு தொகையும் அங்கிருந்தே வருது அப்படின்னா எஸ், தமிழ்நாடு இஸ் ரெடி டு அப்படின்னு உள்ள இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் போயிருக்காங்க. இதுக்கு மேல எப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பார்ப்போம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஒரு ஸ்டிர்ன்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னேன். STIR, ஸ்டூடெண்ட் டீச்சர் இனோவேஷன் ஆர் ஸ்கூல் டீச்சர் இனோவேஷன் ஃபார் ரிசல்ட் ஃபார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். இது வந்து ஆக்சுவலி நம்மகிட்டயே ஐடியா வாங்கி நம்மகிட்டயே நம்ம டீச்சர்ஸ்க்கே அது ஸ்ப்ரெட் பண்ணது ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் தர்மபுரி, அரியலூர், சென்னை ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டாங்க. இது 100% கிடையாது. இது NGO உள்ள தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு தொண்டு நிறுவனம் நாங்க பெஸ்டா இதை பண்ண போறோம் அப்படின்னு உள்ள கொண்டு வந்தாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமாவே தட்டி தூக்கிடுறோம். தொண்டு நிறுவனம் உள்ள கொண்டு வரதை அக்செப்ட் பண்ணுவோமா? ஏன்னா கவர்மெண்ட் 100% பணம் கொடுத்துருக்கு, தொண்டு நிறுவனம் கொடுக்காதுன்னு தெரியும். அப்ப இது வேணாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணாம்னு விட்டோம். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய கம்பெனிக்கு ஐடிக்கு அதை நான் தமிழ்நாட்டில் இவ்வளவு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் அவங்க ஒரு வகையில கேலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அத்தனையும் ப்ராடு. சரி, ஓகே. நான் இருக்கிறத பேசிட்டு வரோம். அந்த மாதிரி 1921 நான் ஃபார்மலுக்கு பஞ்சாப் அரசாங்கம் நிதி உதவியை வழங்கியிருக்கு. இது ஒரு ரொம்ப வித்தியாசமானதா இருக்குங்க. அந்தந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். பட் இங்க பஞ்சாப் அரசாங்கம் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 100% 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் டார்கெட் வச்சு கொடுப்பா. அதுக்குள்ள நீங்க உங்க ஸ்டேட்ல யாரெல்லாம் அன்எஜுகேட்டட் இருக்காங்களோ எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பஞ்சாபை பொறுத்தவரையில அவங்க அதை மீறியும் இவங்க கொஞ்சம் ஃபண்டை போட்டு ஒன்னும் அழகா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இது காட்டுதுங்க. அடுத்ததுக்கு போயிடுவோம். ஸோ பஞ்சாப் சட்டத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெற்றோருக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு ஏற்கனவே பேசியிருக்கோம். தான் பெற்ற பிள்ளை அருகாமை பள்ளியில சேர்க்கலன்னா 3 சவுக்கடி வழங்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 3 சவுக்கடிகள் வழங்கப்படும், 1000 ரூபாய் அபராதம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் அவங்களை குழந்தைகளுக்கும் தண்டனை அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த கட்டமா ட்ரை பண்ணியிருக்காங்க. 22 குழந்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது. 21, 22ல 60ல வந்து பெற்றோருக்கு தண்டனை. அப்போ 21, 22 இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே தண்டிச்சிருக்காங்க. ஸோ அதான் இதை காட்டிருக்கு. இது 3ம் பஞ்சாப் சம்பந்தப்பட்ட பாயிண்ட். அதுக்கப்புறம் பாருங்க, டிஆர்பி கேட்ட ஒரு கேள்வி, ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈச் ஒன் டீச் ஒன் யாருன்னா லபாக்.
இது டிஆர்பியில் வந்துருச்சுங்க. ஈச் ஒன் டீச் ஒன், ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்க ஒருத்தருக்கு செயின் லிங்காக அப்படி சொல்லி கொடுத்துட்டே போகிறது நான் ஃபார்மலில். ஏன்னா அவ்வளோத்துக்கும் நம்ம டீச்சர்ஸை போட முடியாது. அதனால ஈச் ஒன் டீச் ஒன் கான்செப்ட் லபாக் இது எதில் வருதுன்னா நான் ஃபார்மல் இருக்கு அப்படிங்கிறத ஆசிரியர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் போவோம். லைஃப் லாங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் எஜுகேஷன், வாழ்நாள் முழுவதும் கல்வி. யுனெஸ்கோ வாழ்நாள் முழுவதும் கல்வியை யார் சொல்லியிருக்காங்கன்னா யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங். அப்போ அடல்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது நான் ஃபார்மல் எஜுகேஷன்ங்கிறது வாழ்நாள் முழுவதுமான கல்வியை கொடுக்குங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யுனிசெஃப், இது ரெண்டும் ஒரு டெட் ஆப்போசிட் பாயிண்ட் சொல்ற பாருங்க. லேர்னிங் டு பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரெண்டுமே டிஆர்பில கேட்டது தான், லேர்னிங் டு பி. இந்த பாயிண்ட் டிஆர்பினே போட்டுக்காங்க. லைஃப் லாங் எஜுகேஷன் அப்படின்னா யுனெஸ்கோ போடுங்க, லேர்னிங் டு பி அப்படின்னா யூனிசெஃப் போடுங்க. யூனிசெஃப் இது என்ன, வாழக்கற்றல். லேர்னிங் டு பி, வாழக்கற்றல் அப்படின்னு பேருங்க. லேர்னிங் டு பி இது வாழ்நாள் முழுவதும் கற்றல், லைஃப் லாங் எஜுகேஷன். யுனெஸ்கோ லேர்னிங் டு பி, வாழக்கற்றல் யுனெஸ்கோ. ஸோ இது ரெண்டும் தேவைப்படக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல அது கிளியரா பார்த்து வச்சுக்காங்க. ஆக்சுவலி முதியோர் கல்விக்கு வாழ்நாள் முழுவதும் கல்வி அந்த பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இதை பாருங்க. நெக்ஸ்ட், நான் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் த பார்ட் டைம் எஜுகேஷன். பௌத்தர் சொல்லியிருக்காரு, முதியோர் கல்வி பகுதி நேர கல்வியாக இருக்க வேண்டும். பார்ட் டைம், முழு நேரமா இருக்கக்கூடாது. இது ஒரு பார்ட் டைம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கலாம். டாக்டர் பர்கர், பிரான்சிஸ் பர்கர் அவரு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நான் ஃபார்மல் பொறுத்தவரையில ஒரு பகுதி நேர கல்வியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விங்க. அடுத்தது, இது டிஆர்பியோட கேள்வி. நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. முதியோர் கல்வியானது வயது வந்தோர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வண்ணம் இருக்க வேண்டும். சும்மா ஏனோ தானான்னு ஏதோ ஒரு கரிக்குலம் வச்சிருக்கூடாது. குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு பஸ்ஸை படிக்கிறது, எண்களை தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி பேங்க்ல போனா ஒரு செல்லான் ஃபில் பண்றது, நம்ம மாதிரி உட்காந்து பெருசா செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி குறைந்தபட்ச விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி. இந்த வாசகத்தை வச்சு அந்த கேள்வி அமைஞ்சிருக்கும். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார் அப்படிங்கிற டிஆர்பி கேள்விக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறது ஆன்சரா கொடுக்குற மாதிரி ஒரு கொஸ்டின் மாட்டிருக்கு. அதையும் ஒரு கிளாஸ் கிளியர் பண்ணி பார்த்துக்காங்க இந்த இடத்துல. அடுத்து பாருங்க, குட் சிட்டிசன்ஷிப் பத்தி பேசியிருக்காங்க. முதியவர்களை சமூகத்தின் நல்ல குடிமகனாக மாற்ற முதியோர் கல்வி பயன்பட வேண்டும். இம்ப்ரூவிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் நீட் அண்ட் அடல்ட் குரூப். அதுதான் மேல போயிடுச்சுங்களா? சரி, ஓகே. குட் சிட்டிசன்ஷிப் இதை பார்த்துக்கலாம். இந்த சமூகத்தினுடைய சிறந்த குடிமகனாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது எது அப்படின்னா முதியோர் கல்வி. இமாயுன் கபீர் சொன்னவர். இமாயுன் கபீர் இங்க இருக்காங்க பாருங்க. நிறைய இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தா மட்டும்தாங்க நிற்கும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் சார், பெரும்பாலும் ஸ்டேட்மெண்டா இருக்குங்க. நிறைய கேள்வி இங்க இதுல கேட்டிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. டாபிக்ல இருந்து இதுல கேட்காத கேள்விகளே கிடையாது. நான் கேட்டது எல்லாமே டிஆர்பின்னு சைட்ல போட்டே வந்திருக்கேன். அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, நம்ம சொன்ன பாயிண்ட் இங்க வந்துச்சு. முதியோர் கல்வியானது தற்பொழுது என்ன கல்வியாக அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? டிஆர்பி 2010 பேட்ச்ல இந்த கேள்வி இருக்குங்க. முதியோர் கல்வி தற்பொழுது சமூக கல்வி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். முதியோர் கல்வியை தற்பொழுது சமூக கல்வி. முதியோருக்குன்னு தனியப்பட்ட ஒரு கமிஷனை பிரேம் பண்ணணும் சொன்னவர் பாருங்க கோத்தாரி. இதுவும் டிஆர்பி கொஸ்டின் தான். எல்லாம் டிஆர்பியோட கலெக்ஷன்ஸாவே இருக்குங்க. முதியோர் கல்வி குழுவை ஏற்படுத்தப்பட வேண்டும். முதியோர் கல்வி குழுவை ஏற்படுத்த வேண்டும். செப்பரேட்டா அடல்ட் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வாங்க. அடல்ட் எஜுகேஷன் கமிஷன், முதியோர் கல்வி குழுவை ஏற்படுத்தணும்னு சொன்னவங்க இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். இந்திய கல்விக்குழுல அப்படி ஒரு பரிந்துரையை வச்சிருக்காரு டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அப்படிங்கிறவர். ஸோ அது ஒரு டிஆர்பில கேட்ட கேள்வி. அப்புறம் பாருங்க, சிரிமாலிக்கு என்ன சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் கேட்கல. நம்ம கேட்காததையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அடுத்தடுத்த எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கும்.
முதியோர் கல்விக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழியை கூறியவர். முதியோர் கல்வி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை கூறியவர் போட்டிருக்காங்க. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி கூறியவர் ஸ்ரீமாலிக் அவர் கொடுத்திருக்காரு. ஸ்ரீமாலிக் அப்படிங்கிறது தான் முதியோர் கல்வி கூட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயத்த அவர் பேசியிருக்காரு. அடுத்து ஒரு டிஆர்பி கேள்வி வந்திருக்குங்க. இது கூட அதே வருஷம் தான் நினைக்கிறேன், 2010 அல்லது கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன். எக்ஸாக்டா எனக்கு இயர் நினைவுல இல்லை. முதியோர் கல்வியில் பொதுக்கல்வியோடு தொழில் கல்வியும் சேர்த்து வழங்கும் இடம் கொடுக்கறது அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இதுல ஒகேஷனலை மிங்கிள் பண்றாங்க. அப்ப பாருங்க, உங்களுக்கு அபுல் கலாம் ஆசாத் என்ன சொன்னாரு? வயது வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றணும். நீங்க கல்வியை கொடுத்து ஏற்று சுரக்காய் அப்படிங்கிறது கூட்டுக்கு உதவாதுங்கிற மாதிரி, எனக்கு 4 எழுத்தை நான் சாக போற காலத்துல தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் அதோடு சேர்ந்து என்னுடைய குடும்பத்தை நடத்த ஒரு சின்ன தொழிலாவது கத்துக்கணும். ஒரு பாக்கு மட்டை எப்படி மடிக்கணும், அதுக்குண்டான உகந்த பயிற்சி, போதுமான இடவசதி, போதுமான வழிகாட்டுதல், மெட்டீரியல், ரா மெட்டீரியல் அந்த மாதிரி கொடுத்தா கூட போதும். டைலரிங் கற்றுக் கொடுக்கறது, ஊதுவத்தி கொடுக்கறது, மெழுகுவர்த்தி, தேன்கூடு வளர்த்தல், இந்த மாதிரி ஒரு தொழிற்கல்வியும் சேர்த்து கொடுக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. துர்காபூர், பம்பாய். இது டிஆர்பியில் அமைஞ்ச ஒரு கேள்வி. முதியோர் கல்வியில் பொதுக்கல்வியோடு தொழிற்கல்வியும் சேர்த்து வழங்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. துர்காபூர் மற்றும் பம்பாய். இது ரொம்ப முக்கியமான ஒரு டிஆர்பி கேள்வி. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. முதியோர் கல்வியை தேசிய அளவில் யாருங்க கண்ட்ரோல் பண்றான்? மினிஸ்ட்ரி தான் கண்ட்ரோல் பண்ணுது. MHRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், மத்திய மனிதவளத்துறை மேம்பாட்டு அமைச்சரகம் முதியோர் கல்வியை கட்டுப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். MHRD தான் முதியோர் கல்வியை தேசிய அளவில் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அவங்க தான் அதுக்குண்டான ஃபண்ட் ரிலீஸ் பண்றது, எல்லாமே அங்கிருந்தா வரக்கூடிய கைடன்ஸ் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அவங்களுக்கு புத்தகம் இப்ப கூட மெட்டீரியல்லாம் வந்துருச்சுன்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் இங்க தான் வந்திருக்கு. மாநில பள்ளிச்சாரா கல்வி கருவூல மையம் முதியோர் கல்வி நூல்களை வெளியிடுவது யாருன்னு கேள்வி பாருங்க. அடுத்தது முதியோர் கல்வி நூல்களை வெளியிட்டது மாநில பள்ளிச்சாரா கல்வி கருவூல மையம், ஸ்டேட் நான் ஃபார்மல் ட்ரெஸரி மூலியமா தான் அவங்களுக்கு வருதுங்க. பட் அதுவும் ஸ்டேட், அந்தந்த ஸ்டேட் நான் ஃபார்மல் ட்ரெஸரி, பள்ளிச்சாரா மாநில பள்ளிச்சாரா கல்வி கருவூல மையம். அங்கிருந்தா இவங்களுக்கு தேவையான ஸ்லேட்டு, பல்பம், இப்ப நடக்கூடிய எக்ஸாமுக்கு பென்னு, பென்சில் பிளஸ் கொஸ்டின் பேப்பர் பேக்கேஜ் முதல் கொண்டு எல்லாமே அங்கிருந்து தான் வருதுங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் கேட்கல, நான் அந்த இன்ட்டு போட்டதெல்லாம் இன்னும் கேட்காத கேள்வி. எழுத்தறிவற்ற நாட்டை குறிப்பிட்டால் இந்தியா கட்டாயம் இடம்பெறும் அப்படின்னு சைனின் சொல்லியிருக்காரு. எழுத்தறிவற்ற நாடுகளை குறிப்பிட்டால் அதில் இந்தியாவுக்கு ஒரு பங்கு உண்டு சொன்னவர் சைனின். என்ன பரிபூர்ணமா அறிவிச்சாலும் கூட தமிழ்நாட்டிலேயே அது அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமா வழிய 100%ங்கிறது என்னால ஏத்துக்க முடியாது, இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க போதும். அடுத்து பாரு, நெக்ஸ்ட் பாயிண்ட். 2 புத்தகம், ஏற்கனவே ஒரு புத்தகம் பார்த்துட்டோம். இது 2 புக்கோட கலெக்ஷனுங்க. 2மே டிஆர்பில கேட்ட புக்கு தான். ஸோ இந்த பாயிண்டே டிஆர்பிக்கு தாரை வார்த்து கொடுத்துருங்க. அடல்ட் லேர்னிங் டாக்டர் ஜெயகோபால், அப்படி பார்த்தது. இன்னொரு புத்தகம் பாருங்க, பெடகாலஜி ஆஃப் தி அப்ரஸ்ட். இன்னொரு புத்தகம் இருக்கு, கல்ச்சுரல் ஆக்ஷன் ஆஃப் ஃப்ரீடம். 3 புத்தகம் இருக்கு. 1 அடல்ட் லேர்னிங், 2வது பெடகாலஜி அப்ரஸ்ட், 3வது கல்ச்சுரல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதுல 2 புத்தகம் டிஆர்பி கேள்வி. இந்த எழுதினவர் யாருன்னு பாருங்க. முதல் புத்தகம் டாக்டர் ஜெயகோபால், அடல்ட் லேர்னிங், டிஆர்பியோட கொஸ்டின். கீழே இருக்கிறது பாலோ பிரியர், இந்த பெடகாலஜி ஆஃப் அப்ரஸ்டும். இந்த 3 புத்தகமும் கண்டென்ட் எதுன்னு பார்த்துக்க, அடல்ட் லேர்னிங் சம்பந்தப்பட்டது, நான் ஃபார்மல் சம்பந்தப்பட்ட புத்தகம். 3ல 2 புத்தகம் டிஆர்பில கேட்ட கேள்வி இது. அடுத்தது, முதியோர் கல்விக்காக இரவு பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டிஆர்பி கேள்வி. இதுவும் டிஆர்பி கேள்விங்க. இதுக்கு அடுத்துள்ள ராஜாஜியும் டிஆர்பி கேள்வி. 2ம் டிஆர்பி கொஸ்டின் தான். முதியோர் கல்விக்காக இரவு பள்ளி, நைட் ஸ்கூல் 1927 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதியோர் கல்விக்காக இரவு பள்ளிகள்.
நம்ம கூட அறிவொளி இயக்கம் 1990 இல்லையா, ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட் 1990. அதுவும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும், கல்லாதவர்களுக்கு கொடுத்தாங்க. அது முதியோர் எல்லாம் கிடையாது, ஒட்டுமொத்தமா யாரெல்லாம் படிக்கலையோ அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு இப்ப சக்சஸ் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவிச்சதுல இப்போ ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட் சக்சஸ்ங்க, டிக்கு. அதெல்லாம் இன்னொன்னு டிக் அடிச்சிருக்காங்க, எதுன்னு சொல்ல முடியுமா? குடும்ப கட்டுப்பாடு திட்டம், ஃபேமிலி பிளானிங். இவையெல்லாம் வெற்றி பெற்ற திட்டங்களாக அறிவிக்கப்பட்டவை மத்திய சர்க்காரால. இப்ப நம்ம அடுத்தது வந்து நம்ம சர்க்கார் என்ன பண்ணுது அப்படின்னா, முழு எழுத்தறிவு மாநிலமா அறிவிக்கிறாங்க அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் MHRD. அது நம்ம முன்ன கிளாஸ்லயே பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முதியோர் கல்வி சாரி NLP முழு எழுத்தறிவு மாநிலமா அறிவிக்கிறதுல முக்கிய பங்கு யாருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? தருமபுரியில இருக்கக்கூடிய ஒரு டைரக்டருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரிட்டையர்ட் ஆயிட்டார் அவரு, பொன்குமார் சார். சரி, முதியோர் கல்வி நூல்களை வெளியிட்டவர் ராஜாஜி. இந்த பாயிண்ட்டும் டிஆர்பி கேட்ட ஒரு கொஸ்டின் தான். முதியோர் கல்விக்கான நூல்களை வெளியிட்டவர் ராஜாஜி, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. முதியோர் கல்வி நூல்களை வெளியிட்டவர் ராஜாஜி. ஸோ நிறைய தர்மபுரி டீச்சர்ஸை பொறுத்தவரையில் இந்த விஷயம் பொன்குமார் சார்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அப்படி இல்லாலும் அதியமான் வாசகர் வட்டம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கலாம். பல்வேறு மாவட்டத்தில் டீச்சர்ஸ் இருக்கீங்க, இந்த காணொலியை பார்க்குறவங்க. அவங்க இப்போ ஆரம்பத்தில் கோச்சிங் சென்டர் வச்சிருந்தாங்க, அதியமான் வாசகர் வட்டம். அவங்க மிஸ்ஸஸும் அவங்களுமே சைக்காலஜி புக்கு போடுவாங்க, நல்லா இருக்கும் அந்த புத்தகம், நல்லா படிச்சிருக்கேன். நான் டிஆர்பி அப்போ அந்த புக்கை வாங்கி படிச்சிருக்கேன். MCQ ஃபார்மேட்ல இருக்கும், ஃப்ரண்ட்ல கொஞ்சோண்டு மெட்டீரியல் வச்சிருப்பாங்க, மோஸ்ட்லி கவர் ஆயிடும். சரி, அடுத்தது பார்ப்போம். முதியோர் கல்வி திட்டம் முதலில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, இன்னொரு டிஆர்பி கேள்வி. முதியோர் கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948ங்க. இதெல்லாம் ரிப்பீட் ஆன கேள்விங்க. முதியோர் கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948. அடுத்த கேள்வியும் டிஆர்பி கேள்வி. இது கூட 2006 or 2007 அந்த பேட்ச் கேட்ட கேள்விதான் அது. முதியோர் கல்விக்காக கிராமங்கள் தோறும் சென்று கரும்பலகையுடன் பாடம் நடத்தியவர். முதுகுல கரும்பலகையோட தான் போவாராம். நம்ம கிராமத்துல பார்ப்போம் இல்லையா, தெருக்கூத்துல பின்னாடி இந்த மயில் ரெக்க மாதிரி கட்டிட்டு வர அவர் யாருங்க? மரமெல்லாம் ஏறுவாங்களே, என்ன நாடகம் மறந்து போச்சு, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கூட வருமே, வெடி 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 பார்ப்பாங்கல்ல, அர்ஜுனன் தவசா, அப்படி ஒரு டிராமா இருக்குங்களா? எஸ் சார். இருக்கு நினைக்கிறேன். அந்த இருக்கு, மண்ணாசை பெண்ணாசை மனையாசை விட்டு பஞ்சாஸ்திரத்தை கையில ஏந்தி பொன்னான ஈஸ்வரனை கோரி தவத்துக்கு போவாரு இல்லையா? அப்பதான் வந்து தாத்தா கிட்ட வந்து யாரு போறதுங்கிற பிரச்சனை எழும்போதுதான் நகுலனும் சகாதேவனும் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் உள்ள அந்த பிரச்சனையில வந்து பங்குள்ள பிரகாரம் அந்த பாதி நாட்டை வாங்கறதுக்காக, அது அந்த ஜகுனியோட சூட்சமத்தால தானே நாடு நகரத்தெல்லாம் அவர் பறி கொடுப்பாரு. அப்ப அது அந்த 14 வருஷம் வனவாசம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன், 18 நாள் போர்ல. அப்பதான் நகுலன் சகாதேவன் நாங்க போறோம்னு கேட்கும்போது, நீங்க சின்ன பசங்க, நீங்க போனா வெள்ளியங்கிரி மலைக்கு போய் அந்த பாசி கனியை பெற்று வர முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பீமன் போறேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். பீமன் நீ எப்படி இப்ப மரம் வாங்கிட்டு வரும் அப்படின்னு கேட்டா, நான் கேட்டு பார்ப்பேன், கடவுள் கொடுத்தா பார்ப்பேன், தலை கீழே கால் மேல நின்று கெஞ்சி பார்ப்பேன், கொடுத்தா பார்ப்பேன், கொடுக்கலன்னா வெள்ளியங்கிரி மலையவே நான் பறிச்சு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னுவாரு. இவ்வளவு மூர்க்க குணம் கொண்டா சரிப்பட்டு வராதுன்னு தாத்தா வியாசர் அனுப்ப மாட்டாரு. அதுக்கப்புறம் தர்மர் போறேன்னு சொல்லுவாரு. தர்மர் அனுப்புவாரா? அந்த நாடகம் பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? தர்மர் போக மாட்டாரு, போறேன்னு கேட்பாரு, ஆனா தாத்தா அனுப்ப மாட்டார். தர்மர் கிட்ட இருக்கிற மிக பிரச்சனை என்னதுங்க, வரம் வாங்கிடுவாரு அவரு போனா, ஆனா என்ன நடக்கும்? ஐடியா இருக்கா? யாராவது விளக்கப்பட்டு கேட்டா உடனே கொடுத்துருவாங்க.
ஆமா, ஜான்சி மேடம் சொன்னது கரெக்ட். வர வழியில யாராவது ஜான்சி மேடமே அந்த வரத்தை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்களேன்னு கேட்டா, தான் வச்சுக்கோமான்னு கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அதனாலதான் அவர் பேர் தர்மர். தர்மம் பண்ணிட்டு போயிடுவார். அதனாலதான் அர்ஜுனனை அனுப்புவாங்க. அர்ஜுனன் நான் போறேன்னு வர, இதுக்குதான் சரியான ஆள் நீதான், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து விடுவார். சூடாமணி புத்தகம் நினைக்கிறேன், ஐ திங்க் அது. அந்த புத்தகத்துலதான் போற வழியில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் அதுல இருக்கு. அதை எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா அர்ஜுனர்கிட்ட அவரு ஒரு சின்ன டிராபேக் இருக்குங்க அனுப்புறதுல. அவர் எந்த பெண் மேலயும் ஆசைப்படக்கூடாது போற வழியில. அப்படி யார் மேலேயாவது ஆசைப்பட்டாவோ அல்லது அந்த தவம் கலைஞ்சாவோ அந்த பாசிக்கனையே எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுல எல்லாம். ஆனால் அர்ஜுனர் ஆசைப்பட்ட பொண்ணு கவுண்ட் பண்ண முடியாதுன்னு எங்க தாத்தா சொல்லி நாடகத்துல நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆயினும் கூட ஆஹ் ஒரு உரலுக்கல்லுக்கு சேலை கட்டியிருந்தாலும் கூட அது ஆனா பெண்ணான்னு பாப்பாராம் அவர். அந்த மாதிரி அந்த அந்த டைலாக் எல்லாம் கேட்டிருக்கேன். போற வழியில கிருஷ்ணரே மோகினியா மாறி எல்லாம் போய் தடுத்திருப்பாங்க அவரை. மோகினி வந்து ஆஹ் அழகைப்பார் என்னைப்பார்னு சொல்லி அவர் மேல ஆசைப்பட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி சோதிக்கிறதுக்கே உள்ள போவாங்க. அவர் பேசவே மாட்டார். ஓ மரகரா மகாதேவான்ட்டு அப்படியே வந்துருவார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணு போகவே மாட்டுதுன்னு சூடாமணி புத்தகத்தை பார்க்கும்போதுதான் வந்தவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட ஆசை வாங்கிட்டு மறுபடியும் அடுத்த வானம் ஒரு வானமா அப்படி கடந்து போவார். அந்த மாதிரிங்க அது ரொம்ப முக்கியம். அப்படி அர்ஜுனர் வந்து அந்த மயில் ட்ராக்கை அப்படியே பின்னாடி போர்டு மாதிரி தான் கட்டிட்டு போவார். அது போல கிராமங்கள் தோறும் கரும்பலகையோடு சென்று பாடம் நடத்திய ஒரு மிகப்பெரிய ஆள் தான் சையத் ஹுசைன் அப்படிங்கிற. நிறைய டிஆர்பில பீகார் கல்வி அமைச்சராக இருந்தவர். இது டிஆர்பில கேள்விகளாவே கேட்டிருக்காங்க. பொதுவா இப்ப நான் பார்த்த பெரும்பாலான பாயிண்ட்ஸ் டிஆர்பி கொஸ்டின்ல இருக்குங்க. அடுத்தது இதுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்ஸை பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க. இதுல நிறைய டிஆர்பி கேள்வி இருக்குங்க. முதியோர் கல்விக்கான திட்டங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ முதியோர் கல்வி அப்படிங்கிறது எழுத்தறிவற்ற ஒருத்தருடைய தேவைகளை நிறைவேற்றும் வண்ணம் இருக்கணும். ஏற்கனவே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொல்லியிருக்காங்க. எழுத்தறிவற்ற மக்களுடைய ஆளுமை வளர்ச்சியை மேம்படுத்தணும். அந்த அடிப்படையில முதியோர் கல்வி அமையணும். இது வந்து சமூக கல்விங்கிற பேர்ல அமையணும். இதுக்குதான் முதியோர் கல்வி தற்பொழுது சமூக கல்வி என பெயர் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். 1948 அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் தான். 1949 வரும்போது தான் சோசியல் எஜுகேஷன். இது அடல்ட் எஜுகேஷன், இது சோசியல் எஜுகேஷன். முதியோர் கல்வி தற்பொழுது சமூக கல்வியாக அழைக்கப்படுகிறது. இது பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, டிஆர்பியோட கொஸ்டின் தான் இது. இதுவும் டிஆர்பில கேட்டது தான். கிராம சிக்ஷா முகிம், கிராம சிக்ஷா முகிம், ரூரல் லிட்ரஸி கேம்பெயின், ஆர்எல்சி அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். ஆர்எல்சிக்கான அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். இயர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேட்கலாம். இதுல எதுவுமே விட்டெல்லாம் போகாதீங்க, முக்கியமான டாபிக் அது. 1959 கிளியர் பண்ணிக்காங்க. கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம் அப்படின்றது. அடுத்தது இதுவும் டிஆர்பில கேட்டது தான். டிஆர்பி பல்நோக்கு வயது வந்தோர் கல்வி. பாருங்க, இத பிஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஏஇ பாலிவேலண்ட் அடல்ட் எஜுகேஷன், பாலிவேலண்ட் அடல்ட் எஜுகேஷன். இது பல்நோக்கு வயது வந்தோர் கல்வி 1967. இதுக்கு தேவைப்படக்கூடிய ஒட்டுமொத்த பண்டும் எம்ஹெச்ஆர்டியிலிருந்து யுனெஸ்கோ போய் யுனெஸ்கோ மூலியமா அங்க கொடுத்துட்றாங்க. யுனெஸ்கோ நிறைய இடங்கள்ல ஷிஃப்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் கண்ட்ரோல்டு பை எம்ஹெச்ஆர்டி. ரைட்டுங்களா? தி ஸ்கீம் வாஸ் கண்ட்ரோல்டு பை எம்ஹெச்ஆர்டி. அப்புறம் யுனெஸ்கோவுக்கு தான் அங்க போறோம். நாம ஐக்கிய நாடுல இருந்து அங்க திரும்புறோம். அதையும் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கணும். அதே மாதிரி வருஷம் இதுல தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், வருஷம். அதே மாதிரி இந்த ஸ்கீம் பிஏவி யாருக்குங்கிறதையும் பார்த்துக்காங்க. அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நகர்ப்புறத்தில், அதாவது பம்பாயில் உள்ள நகர்ப்புற தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்காக துவங்கப்பட்டது. இது கனெக்ட் பண்ணி தான் படிக்கணும். பம்பாயில இருக்கக்கூடிய தொழிற்சாலையில பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கான எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் பாலிவேலண்ட் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். அதே மாதிரி பம்பாயிலையும் துர்காபூர்லயும் இந்த அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமோட சேர்ந்து எதை கொடுக்குறாங்க சொல்லியிருக்கேன். பம்பாய், இன்னொன்னு துர்காப்பூர், இது ரெண்டுமே சொன்னோம். பம்பாயிலையும் துர்காப்பூர் எக்ஸ்ட்ரா என்னங்க கிடைக்கும்? இங்க கிடைக்கிறது அடல்ட் எஜுகேஷன் பிளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது ஒகேஷனல் எஜுகேஷன். மறந்துடவே கூடாது. அடல்ட் எஜுகேஷன் அண்ட் ஒகேஷனல் எஜுகேஷன்
ரெண்டும் சேர்ந்து இங்க கிடைக்குது. ஸோ பாலிவேலண்ட்டை பொறுத்தவரை நகர்ப்புறத்தில் பம்பாயில் நகர்ப்புறத்தில் தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்காக துவங்கப்பட்டது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நேரு யுகேந்திரா 1973 இது நேரு யுகேந்திரா. இது இளைஞர்களுக்கு நேரு இளைஞர் நற்பணி மன்றங்கள் மூலமாக கேட்டுங்களா, இந்த 15 to 35 வயசு உடையவர்களுக்கு ஒரு தொழில் கல்வியை ஏற்பாடு பண்ணி இந்த ப்ரோக்ராம் மூலியமா எங்க பிரதர் டிரைவிங் லைசன்ஸே எடுத்தாரு. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. கிராமங்கள் தோறும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி அமைச்சு அதுல பிளான்ட் செடி நட்டு பராமரிப்பு செஞ்சாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம இவங்க எல்லாம் கொடுத்தாங்க. நேரு யுகேந்திரா பொறுத்தவரை 15 to 35. ஸோ அது கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஏஜ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிடுங்க. நிறைய ஏஜ் போயிடுச்சு, எல்லாம் குழம்பி விட்டுறாதீங்க. நான் என்ன அப்ட்ராக்ட் போடுறேன், லாஸ்டா இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஏஜுக்கு 8 to 35 மேல நம்ம கண்ணுல இருந்து தான் போயிருக்கு. 15 to 35 மேல பாஸ் பண்ணியிருக்கிறோம். 18+ மேல பாஸ் பண்ணியிருக்கிறோம். 15+ மேல போயிருக்கு. இதுக்கெல்லாம் கீழே வரப்போகுதுங்க, பார்ப்போம். இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போன வரைக்கும் பார்த்துக்கலாம். 8 to 35 என்னன்னு சொல்ல முடியுமா? யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க? மேல போயிருக்கு டாக்டர். ஆமா, இந்த ஏஜ் கொடுத்தா டாக்டர் ஜெயகோபால் வரணும். இந்த ஏஜ் வந்தா ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், உற்பத்தி வயது. ப்ரொடக்டிவ் ஏஜ் உற்பத்தி வயது, உற்பத்தி வயது. ஸோ 2 கிளியர் ஆயிடுச்சு. 18 15 கீழே வந்தா பேசிப்போம், ரைட்டுங்களா? 18 வயசுங்கிறது ஆக்சுவலி அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு வரக்கூடியதுதான். சரி, கீழே இருக்கோம். வந்த பிறகு பார்ப்போம், எங்கேயாவது போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். நைஸ். நெக்ஸ்ட் போவோம். உமன்ஸ் நான் ஃபார்மல் எஜுகேஷன், பெண்களுக்கு முறைசாரா கல்வி மையம் தோற்றுவிக்கப்பட்டது 1975. பெண்களுக்கு முறைசாரா கல்வி மையம் தோற்றுவிக்கப்பட்டது எப்பன்னு கேட்டு 1975 கொடுக்கணும். அதுதான் இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின். இது எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. பன்னாட்டு பெண்கள் ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்கிறாங்க. இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர் 1975 பிக்ஸ் பண்ணி மைண்ட்ல ஏத்துங்க. இதெல்லாம் பன்னாட்டு பெண்கள் ஆண்டு அப்படிங்கிறது. அடுத்ததுங்க பாருங்க, டிஆர்பில ரிப்பீட் பண்ண ஒன் மோர் கொஸ்டின். டிஆர்பி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் இங்க போட்டிருக்கேன். ரிப்பீட்டட் இது பாருங்க, நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் NAEP. NAEP கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி NILPன்னு ஒன்று பார்த்தோம். இது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் எப்போ வந்துச்சு அப்படின்னா NEP 2020 வந்துச்சுன்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது 1978 இயர் கேட்டிருக்காங்க. டிஆர்பில இது ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இயர் கேட்டுதான் முக்கியமான கேள்வி. இது தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் 1978 தோற்றுவிக்கிறாங்க. அடுத்தது மாஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி, பெருவாரியான மக்களுக்கான செயலறிவு கல்வி. இது இவ்வளவு பெரிய கேள்வியா கேட்காம இதை மட்டும் கட் பண்ணி டிஆர்பில கேட்டிருக்காங்க. இதை மட்டும் கட் பண்ணி டிஆர்பி கொஸ்டினா வந்திருக்கு. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி மட்டும், செயலறிவு கல்வி மட்டும் தனியா டிஆர்பில நம்ம கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். செயலறிவு கல்வியை பொறுத்த வரையில இது ஒரு தலைப்பாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க, இது ஒரு சப் டாபிக்லயே இருக்கு. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி, செயலறிவு கல்வி கீழே வருது, அங்க போய் பார்த்துக்கலாம். சரி, இப்ப மாஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி, மாஸ்னா பெருவாரியான மக்களுக்கு செயல்முறை கல்வியை கொடுக்கறது. NEP 86 அதை பேசியிருக்காங்க. அதான் இதுக்கான அர்த்தம். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி நம்ம செப்பரேட்டா பார்த்துக்கலாம். அடுத்து நான் சொல்லக்கூடியது ஒரு 4-5 முறை டிஆர்பில ரிப்பீட்டட் கொஸ்டின். இது 4-5 டைம்ஸ் மேல இது டிஆர்பில கேட்டிருக்காங்க. விட்டுறாதீங்க இந்த கேள்வி வந்துச்சுன்னா. NLM கண்டிப்பா இந்த வருஷமும் கேட்க போறாங்க. NLM ஏன்னா இப்பயும் ஒரு NLM போயிட்டு இருக்குது. 2 NLM பாஸ் ஆயிடுச்சு. அதனால மேபி சான்ஸ் இருக்குன்றத ப்ரிடிக்ட் பண்றேன் நான். இதே பாருங்க, NLMனா நேஷனல் லிட்ரஸி மிஷன், தேசிய எழுத்தறிவு இயக்கம். அப்ப நம்ம கையில எதெல்லாம் தெளிவா இப்ப வரைக்கும் மைண்ட்ல வச்சிருக்கணும். ஒன்னு NILPனா என்னன்னு தெரியணும், NAEPனா என்னன்னு தெரியணும், NLM அப்படின்னா 2 முறை என்னன்னு தெரியணும். NILPங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம்.
NAEPங்கிறது நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். NLM அப்படிங்கிறது 2 அப்ரிவேஷன் இருக்கு. ஒரு அப்ரிவேஷன் இப்போ இந்த ஸ்லைட்ல தெரியுது பாருங்க, நேஷனல் லிட்ரஸி மிஷன். நேஷனல் நேஷனல் லிட்ரஸி மிஷன், தேசிய எழுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிறது. இன்னொன்னு இருக்குங்க. இன்னொன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப கரண்ட்ல பள்ளிக்கூடத்துல நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு டெட்லைன் 2025 எப்ப வந்துச்சுன்னா 2019 கோவிட் இருந்துச்சு. கோவிட்டுக்காகவே வந்தது இது. கோவிட்டுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. அந்த 19 வந்துச்சு, 18 மாத இடைவெளி. அதுக்கப்புறம் கேப்ல ஒன்று தூக்கிட்டு வந்தாங்க. என்னன்னு நினைவு இருக்கா? கோவிட்ல என்னங்க புதுசா ஒண்ணு கொண்டு வந்தாங்க? இல்லம் Yes. தேடி கல்வி சார். இல்லம் தேடி கல்வி தான் கொண்டு வந்தாங்க. ITK, இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்தாங்க. இது இல்லத்துல நடத்தினாங்க, ஸ்கூல்ல நடத்துனது இது. இதே கேப்ல ஸ்கூல்ல ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதான் NLM. அதுவும் NLM தான். அதுவும் NLM தான். இப்போ 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 சொல்லுங்க, சப்போஸ் யாராவது இப்போ ஸ்கூல் பக்கம் போயிருந்தாவோ, குழந்தைங்க யாராவது படிச்சிருந்தாவோ, 1, 2, 3, 4, 5 வகுப்புகளுக்கு என்ன நடத்திட்டு இருக்காங்க? ABL, SABL? இப்ப ABL எல்லாம் இருக்குங்களா? ABL இப்ப இருக்கா? பிஎட்ல படிச்சீங்க தானே. ABL இருக்குங்களா? இல்ல. SABL இருக்கா? இல்ல. ALM இருக்கா? இல்ல. இப்ப என்ன இருக்கு ஸ்கூல்ல? அதான் இந்த கேள்வி. இன்னொரு NLM இப்ப ஸ்கூல்ல இருக்குது என்னன்னு தெரியுமா? எண்ணும் இன்னும் எழுத்துங்களா சார்? எழுத்தும். எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும். அப்ப இந்த NLM பாருங்க, நியூமரசி. அப்ப எல் என்னன்னு சொல்ல முடியுமா? எண்ணு முடிஞ்சிருச்சு. சாரி, நியூமரசினா என்ன? எண்ணு தான். எழுத்துக்கு லிட்ரஸி. லிட்ரஸி. லிட்ரஸி, நியூமரசி, லிட்ரஸி, NLM தான் மிஷன். நியூமரசி, லிட்ரஸி. நியூமரசினா எண்ணுங்க, லிட்ரஸினா எழுத்துங்க. எண்ணும் எழுத்தும் இயக்கம். எண்ணும் எழுத்தும் இப்ப போயிட்டு இருக்கிறது அதுதான். ஆக்சுவலி இந்த வருஷம் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சொன்னேன், 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எண்ணம் எழுத்தும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை 2ஆ உடைச்சிட்டாங்க. 1, 2, 3க்கு எண்ணும் எழுத்துங்கிறத எடுத்துட்டு ஒரு நியூ டெக்ஸ்ட் புக் கொண்டு வந்துட்டாங்க. 4, 5 மட்டும் எண்ணம் எழுத்தும் இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கு. 4, 5 மட்டும் தான் இப்ப இந்த ஆண்டு கல்வி ஆண்டு, இந்த ஜூன் மாசம் ஸ்கூல் ஓபன் பண்ணல இருந்து 4, 5க்கு மட்டும் தான் எண்ணம் எழுத்தோம். இதுக்கு முன்னாடி வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் எண்ணம் எழுத்தோம். 2025 க்ளோஸ் பண்றேன்னு சொன்னனால அப்போ கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு வராங்க, அவ்வளவுதான். 26 வரைக்கும் வந்துட்டாங்க. பட் 4, 5 மட்டும் தான் வச்சிருக்காங்க. இந்த கேள்வி வந்து தற்பொழுது எண்ணும் எழுத்தும் எந்த வகுப்புக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா 4, 5ன்னு போடுங்க. ஏன்னா 1, 2, 3க்கு கிடையாது. இப்போ எண்ணும் எழுத்தும் கிடையாது. மறந்து போயிட்டு பழக்க தோஷத்துல போட்டுறாதீங்க. அதை நான் இந்த இடத்துல தெளிவா பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா NLMங்கிறது 2 இருக்குங்க. ஒன்னு நேஷனல் லிட்ரஸி மிஷன், தேசிய அளவுல எழுத்தறிவு சொல்லி கொடுக்குறாங்க. சார், எழுத்தறிவு மட்டும்தான் அங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா எண்ணறிவுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் பேர்ல அப்படி இல்லை, விளக்கத்துல அப்படி இல்லை. ஆனா இங்க வரும்போது NLM அப்படிங்கிறது இங்க வந்து நமக்கு ஆக்சுவலி இந்த NLM நியூமரசி லிட்ரஸி மிஷனுங்கிறது ஃபார்முலா, நான் ஃபார்முலா? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். நான் ஃபார்மல். எது நான் ஃபார்மல்? நியூமரசி லிட்ரஸி மிஷனுங்கிறது நான் ஃபார்முலா, நேஷனல் லிட்ரஸி மிஷனுங்கிறது நான் ஃபார்முலா. நேஷனல் லிட்டரேச்சர் மிஷன் தான் சார் நான் ஃபார்மல். நேஷனல் லிட்ரஸி மிஷன் அப்படிங்கிறது தான் நான் ஃபார்மல். நியூமரசி லிட்ரஸிங்கிறது ஃபார்மல். ஸ்கூல்ல கரெக்டா பெல் அடிச்சா ஒரு பீரியட் அப்படித்தான் இருக்காது. ஸோ இது நான் ஃபார்மல் கிடையாது. இப்படியே கேள்வியை கூட நம்மளை குழப்பி விட்டுறலாம். NLM, which one is the following scheme for following இந்த நான் ஃபார்மல் அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன்ல நில்பு, NAEP, NLM பதிலாக அது ஏதாவது ஒரு விளக்கமாவே கொடுத்துடலாம். 2 NLM இருக்கிறதுனால கிளியரா ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அதெல்லாம் கூட ஆப்ஷன்ல வைக்கலாம். ஸோ அதனால தெளிவா பார்த்துக்காங்க. நியூமரசி லிட்ரஸிங்கிறது ஃபார்மல்,
நேஷனல் லிட்ரஸிங்கிறது நான் ஃபார்மல். ஸோ அந்த ஐடியா பார்த்துக்காங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஆபரேஷன் என்லைட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அறிவொளி இயக்கம் நான் ஃபார்மல் தான். அது அறிவொளி இயக்கம் அப்படிங்கிறது 90களில் ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு இது. ஸ்லேட்டுங்கிறது அப்பதான் கிராமந்தோறும் பரவிச்சு. கரும்பலகை கொடுத்து வச்சு எல்லாம் பாட்டு மூலியமாவே அங்க முடிச்சாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாட்டு தான் இருக்கும். பாட்டு பாடி மக்களை கவர்ந்து அதை சொல்லி கொடுத்தாங்க. தன்னார்வலர்களை கொண்டு இயக்குனாங்க அதை. எனக்கு தெரிஞ்சு மதியத்துல சாப்பாடெல்லாம் கூட போட்டாங்க அந்த ட்ரைனிங் பீரியட்ல. அடுத்த ஒரு டிஆர்பி கேள்வி இருக்கு பாருங்க. நிறங்களை இந்த நான் ஃபார்மல்ல கலர் பேஸ்டா டீச் பண்ணது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியங்கள்ல. நிறங்களை அடிப்படையாக கொண்டு கல்வி கற்பிக்கும் முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். கேட்டிங்னோ. நிறங்களை அடிப்படையாக கொண்டு கல்வி கற்கும் முறையை கொண்டு வந்தவர் கேட்டிங்னோ. ஸோ தட்ஸ் இட். இதோட இந்த நான் ஃபார்மலுடைய பேசிக்கான விஷயங்கள் முடியுது. நிறைய டிஆர்பி கேள்விகள் அந்த ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மேலே இருக்கிற பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த ஏரியா வந்தா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் இந்த டாபிக் கடைசி வரைக்கும் நம்ம கையில் வச்சுட்டே இருக்காங்க. அடுத்து இவங்களுக்கான சில முக்கியமான ஸ்கீம்ஸ், மையங்கள், அதாவது எங்கெல்லாம் மையங்கள் வச்சு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இதுல பாருங்க. அதே மாதிரி இடிந்த மாதா கோவில், கடைமுகப்பு, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கூட ஒன்று ஆரம்பிச்சாங்க. இது நேரத்துல சமூக பள்ளி நினைக்கிறாங்க. இடிந்த மாதா கோவில், தங்கும் விடுதிகள், அதாவது ரெசிடென்சியல் ஹவுஸ், அபண்டன்ட் சர்ச், ஸ்டோர் ஃப்ரண்ட், கடை. இது டிஆர்ல கேட்ட ஒரு கேள்விதான். இடிந்த மாதா கோவில், கடை முகப்புகள், தங்கும் விடுதிகளில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி முறை எது அப்படின்னு ஒரு டிஆர்பி கேட்டிருக்காங்க. அது சமூக கல்வி தான், சோசியல் எஜுகேஷன். பட் அதை எடுத்துட்டாங்க. நமக்கு இந்த மாதிரிலாம் சிலபஸ்ல இல்லை. அது அந்த மெக்டொனால்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவில் நடமாடும் பள்ளிகள், அந்த மாதிரி ஏரியாவில் ஒன்று ஒரு டாபிக். அது செகண்ட் லெசன்ல வரும், பட் தூக்கிட்டாங்க இந்த முறை. நெக்ஸ்ட் முதியோர் கல்வி மையங்கள் பார்ப்போம். இதுல இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு டிஆர்பில வந்திருக்குங்க. மகிழா சமிட் 2019 இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த 2017 டிஆர்பி கேள்வியா இருக்கலாம். மகிழா சமிட் அப்படிங்கிறது டிஆர்பில கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே பார்த்துருவோம். நம்பர் 1 ஜனட்டா காலேஜ். ஜனட்டா காலேஜை பொறுத்தவரையில முதியோர் கல்விக்கான மையங்க நான் பேசிட்டு இருக்கதெல்லாம் 1964 ஜனட்டா காலேஜை கொண்டு வந்தாங்க. அசாம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அசாம்ல காசர் மாவட்டம். ஸோ இது ஒரு முக்கியமான நான் ஃபார்மல் சென்டர். ஸோ இங்க போட்டிருக்கிறது அடல்ட் எஜுகேஷன் சென்டர்ஸ். அடல்ட் எஜுகேஷன் சென்டர். ரெண்டாவது கிராம ரக்ஷா தள். இது பீகார்ல தோற்றுவிக்கப்பட்டது. பீகார் கிராம் ரக்ஷா தள், பீகார். இது பீகாருடைய கிராம பஞ்சாயத்து கமிட்டி. கிராம பஞ்சாயத்து கமிட்டி அப்படின்னு சொல்லுவேன். இங்கேயும் நான் ஃபார்மல் சென்டரா வச்சுக்கிட்டு அங்கிருந்து கல்வி கொடுத்துருக்காங்க. அடுத்தது விவசாய சங்கம், ஃபார்மர் கிளப் அப்படின்னு இருக்குங்க. விவசாய சங்கம் அல்லது விவசாய கூட்டமைப்பு அப்படின்னு பேர். விவசாய சங்கம், விவசாய சங்கம் அல்லது விவசாய கூட்டமைப்பு. இது மகாராஷ்டிராவில். இருக்குங்க. அடுத்த டிஆர்பி கேள்வி வந்துச்சு பாருங்க. மகிழா சமிட். மகிழா சமிட் இது கிராமப்புற பெண் கல்வி வழங்கும் திட்டம். கிராமப்புற பெண்களுக்கான கிராமப்புற பெண் கல்வி வழங்கும் திட்டம் அப்படின்னு போட்டுக்கிறேன். அது புரிஞ்சுக்காங்க நீங்க. மகிழானா கிராமப்புற பெண் கல்வி திட்டம், கல்வி வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. யூபியில இது ஸ்டார்ட் பண்ணது 2017 டிஆர்பி கேள்வி. 2017 டிஆர்பி கொஸ்டின். யூபி அல்ல, அப்போ இங்கேயே போட்டிருக்கேன் இயர். அது கொஞ்சம் கிளியரா பார்த்து. அடுத்தது ஜனசிக்ஷா நிலையம். ஜனசிக்ஷா நிலையம்
1988ங்க ஜனசிக்ஷா நிலையம். யுனெஸ்கோ தான் உள்ள கொண்டு வரும். யுனெஸ்கோ ஜனசிக்ஷா நிலையம், யுனெஸ்கோ. இது வந்து மலைவாழ் மக்களுக்கான கல்வி வழங்கும் திட்டம். மலைவாழ் மக்களுக்கான கல்வி வழங்கும் திட்டம். கொஞ்சம் டெக்னிக்கலா இதை அணுகுனாங்க. இந்த ஜனசிக்ஷா நிலையத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இப்ப அந்தந்த இயர் பேஸ்ல கரண்ட்ல என்னென்ன அப்டேஷன் இருக்குது அதெல்லாம் உடனுக்குடனே கொண்டு போனாங்க. லைக் இப்ப கூட என்னது, இப்ப இது என்னது, இது என்னங்க, இதுக்கு என்னங்க மீனிங்? எனிபடி? பட் இந்த வார்த்தை கேள்விப்பட்ட மீனிங் என்னங்க அதுக்கு? ஜென்சி சொல்றோம்ல, அதெல்லாம் என்ன அப்படி ஜெனரேஷன் தானே. ஜென்ரேஷன் ஏ பி சி டி எக்ஸெட்ரா ஜெட். சரி, ஓகே. என்ன சொல்ல வராங்க இப்ப? அதுதான் ஃபேமஸா யூடியூப்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாம் ஜென்சின்னு சொல்லி ஜென்சின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்கல்ல ஒரு இந்த கவர்மெண்ட். ஜெனரேஷன் சார், என்ன மேடம்? இந்த ஜெனரேஷன் சார். அதுதான் எனக்கும் அப்படிதான் புரிஞ்சுது முதல்ல. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனை ஜென்சிங்கிறோம். என்ன மீனிங்ல அதை ஜென்சின்னு சொல்றாங்க? இப்ப நம்ம எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் யாரு? நீங்களும் ஜென்சியா? இந்த ஜென்ரேஷன் 2012, அது 13 அப்படிதான். நமக்கு 80 கிட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், 90 கிட்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம், 2K கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப ஜென்சி அந்த இந்த பேர் வர காரணம் என்னங்க? பெயர் காரணம் அதுதான் ஜனசிக்ஷா நிலையத்துல யூஸ் பண்ணாங்க. சரி, அதாவது வந்து ஜென்சி பெயர் காரணம் வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை டிஜிட்டல் அரெஸ்ட். டிஜிட்டல் அரெஸ்டோட எல்லாத்தையுமே டிஜிட்டல்ல ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி அதிகம் தெரிஞ்சிருக்கிற ஜென்ரேஷனை ஜென்சி ஜெனரேஷன், ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை. அப்ப யுனெஸ்கோ என்ன பண்ணுது அப்படின்னா, ஜனசிக்ஷா நிலையம் மூலமாக டிஜிட்டலா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க நான் ஃபார்மல. புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. டிஜிட்டல். சார் இவங்க எல்லாமே பாருங்க ஸ்லேட்டை கொடுக்குறாங்க, ஸ்லேட்டு கொடுத்து பல்பும் கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் எக்ஸாம், இப்ப நில்ப்ல எக்ஸாம் பேப்பரு பென்சில் வருது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பென்சில் கொடுத்தாங்க, இப்போ வந்து பெண்ணே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க ஜனசிக்ஷா நிலையம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மலைவாழ் மக்களுக்கு, அதுவும் எங்க ட்ரை பண்ணியிருக்காங்க? மலைவாழ் மக்களுக்கான கல்வி வழங்கும் திட்டத்தின் மூலமாக இப்ப எப்படி அந்த ஜென்சி டிஜிட்டலா ஹேண்டில் பண்ற ஸ்மார்ட்டா இருக்காங்களோ, அது போல யுனெஸ்கோ உதவியோட டிஜிட்டலா அவங்க நான் ஃபார்மல அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த 5 சொல்லியிருக்கேன். 5ல் 1 மகிழா சமித்தை பொறுத்தவரை டிஆர்பி கொஸ்டின்ல கேட்ட ஒரு விஷயம் மகிழா சமிட். மற்றபடி பாக்கி உள்ள விஷயங்களை பார்த்துக்காங்க. அடுத்தது நம்ம போகலாம். நெக்ஸ்ட் பிசிஆர். இது அப்ரிவேஷன் பார்ட்ல கேட்கலாம். பிரைமரி எஜுகேஷன் கரிக்குலம் ரிவ்யூ அப்படின்னு தொடக்க கல்வி கலைத்திட்டங்களை புதுப்பிக்கிறது. இங்க இருக்கு இந்த வார்த்தை வந்து. ஜனசிக்ஷா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஜனசிக்ஷா லொகேஷன் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? தெரியல மேடம், பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல பேசிக்கலாம். ஜனசிக்ஷா நிலையம் மலைவாழ் மக்கள் அதிகம் இருக்கிற இடம். எப்படி பார்த்தாலும் நார்த்தா தான் இருக்கும். நான் எக்ஸாக்ட் பிளேஸ் தெரியல, கேட்டோ அதை ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு கன்வே பண்றேன். இந்த பிசிஆர் இந்த இடத்துல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைமரி எஜுகேஷன் கரிக்குலம் ரிவ்யூன்னு சொல்றாங்க. தொடக்க கல்வி கலை திட்டத்தை புதுப்பிக்கிறது. எதுக்காவது அப்ரிவேஷனுக்காக எழுதியிருப்பேன். அது கொஞ்சம் இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத பாயிண்ட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்காங்க. அடுத்தது பாருங்க, டிஏசிபி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் கம்யூனிட்டிஸ் எஜுகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். இது இந்த ரெண்டுமே இந்த இடத்துல தேவையில்லைங்க, விட்டுருங்க. அப்ரிவேஷனுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா பார்த்து வச்சுக்காங்க. இதுக்கும் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கும் இந்த இடத்துல தேர் இஸ் நோ லிங்க். கோபார் அடுத்த ஒரு ஹெட்டிங்கே வந்துருச்சு பாருங்க. மேலே பார்த்தோம்ல, மாஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில்
இப்ப பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு சப் டாபிக் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னு வந்துருக்குங்க. செயல் அறிவு கல்வி, அல்லது இதுக்கு இன்னொரு தமிழாக்கம் உடனடி பயன் தரும் கல்வி. செயலறிவு கல்வி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உடனடி பயன் தரும் கல்வி. எப்படி வச்சிருக்காங்க பாரு பேரு. இப்ப நம்ம படிச்ச ஃபார்முலா தான் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். உடனடியா பயன் கொடுத்துச்ச நாம் கற்ற கல்வி. ஜான்சி மேடம், நாம் கற்ற கல்வி உடனடி பயன் தரும் கல்வியா? ஆமா சார். No, sir. அப்படின்னா என்னங்க நோ? Yes, எஸ். sir. புஷ்பா மேடமா நோ சொன்னது? Yes, மோகன sir. எஸ். நோ சொன்ன எஸ் புஷ்பா மேடம். ரைட், ஓகே. உடனடி பயன் தரக்கூடிய கல்வி தாங்க நம்ம கல்வி. ரைட்டுங்களா? இப்போ நீங்க எம்எஸ்சி பிஎடா மேடம்? ஆமாங்க சார். யார் இன்னைக்கு மாட்டிட்டான்னு பார்ப்போம். புஷ்பா மேடம் ரைட், பிரச்சனை இல்லை, அவங்க கோச்சிங் மாட்டாங்க. இப்போ உங்க சாரு உங்களை செலக்ட் பண்ணது நீங்க எம்எஸ்சி பிஎட்ங்கிறதுனால உங்களை செலக்ட் பண்ணாரு. ஆமாங்க சார். உடனடி பயன் தரும் கல்வி என அழைக்கப்படுகிறது. 2 மார்க் கேள்வி முடிஞ்சு மேடம். சரி, ஓகே. அதனால உடனடி பயன் தரும் கல்வினா அது ஒகேஷனல்ல மட்டும்தான் சாத்தியம். அல்டிமேட்டா நம்மளுக்கும் உடனடி பயன் தரும் கல்வி தான். அதுல எந்த மாற்றம், நம்ம படிச்சதுனால தான் ஸ்மார்ட்டா இருக்கிறோம், படிச்சவங்களுக்கு வேற ஏதோ அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்ச அதுல ஒன்றும் மாற்று கருத்துன்னு நினைக்கிறேன். பட் ஃபங்க்ஷனல் லிட்ரஸியை நேம்டாவே நம்ம உடனடி பயன் தரும் கல்வின்னு தான் அதை காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்வியை கொடுக்கணும். அப்போ அது ஒகேஷனலாக சாத்தியம் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. யுனெஸ்கோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த வார்த்தையை படிச்சு பார்த்தா கொஞ்சம் அப்படி தேர்த்திக்கலாம். யுனெஸ்கோ எழுத்தறிவு இல்லாத ஒருவருக்கு கல்வி அறிவும் ஒரு வாழ்க்கை தொழிலையும் கற்றுத்தருவது செயலறிவு கல்வி. மோரலஸ் நான் ஃபார்மல் புள்ள இதைதான் பேஸ் பண்ணது. மௌலானா அபுல் கலாமே அதானே சொன்னாரு, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கொடுங்க அப்படின்னாரு. அப்போ உடனடி ஃபங்க்ஷனல் லிட்ரஸி செயலறிவு கல்வியோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, இல்லிட்ரேட்டா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கல்வி கொடுக்கணும், கூட ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்க அவங்க வச்சிருக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஃபார்மர் ட்ரைனிங் அண்ட் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் இன் இந்தியா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி எப்ப அப்படின்னு கேட்கலாம். 1967, 68. இதை தமிழாக்கம் பாருங்க. இன்னொரு வார்த்தை, ஃபார்மர் ட்ரைனிங் அண்ட் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ரெண்டும் சேர்த்து வச்சு உழவர் செயலறிவு கல்வி திட்டம் அப்படின்ற பெயர். இது டிஆர்பியில கேள்வி. ரைட்டுங்களா? உழவர் செயலறிவு கல்வி திட்டம் எப்ப தோற்றுவித்தார்கள் அப்படின்னா 1967, 68 ஃபார்மல் லிட்ரஸி. ஏஇ எப்ப தோற்றுவித்தார்கள் சொல்ல முடியுமா? 1900 மறந்து போச்சா? 1948. 8. எஸ்சி எப்போ? 1949. பிஏவி எப்போ? 1959. படிச்சுக்கணும். ரைட்டுங்களா? இது அடல்ட் எஜுகேஷன், இது சோசியல் எஜுகேஷன், பாலிவேலண்ட் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பாலிவேலண்ட் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? பாலிவேலண்ட் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். அதே மாதிரி இது தெரிஞ்சிருக்கணும். NILP, NLM, NLM இதெல்லாம் டிஆர். இது 2020. இது பார்த்துக்காங்க. நேஷனல் லிட்ரஸி மிஷன் அப்படின்னா 1988. இது நியூமரசி லிட்ரஸி ப்ரோக்ராம்னா இதுவும் 2020 தான் வரணும். கோவிட்டுக்கு அப்புறம் உள்ள புகுத்துனாங்க நியூமரசி, எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது. இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஏஜ்ல நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், இது ஒரு ரொம்ப முக்கியமானது. நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் 1978. இது எல்லாமே கண்டினியூ நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஃபேமஸா எல்லாருமே பெரும்பாலும் இந்த 2 பாக்ஸையும் நினைவில் வச்சிருப்பாங்க. பழைய டிஆர்பி ப்ரிப்பேர் பண்றவங்க இது 2 தான் நினைவில் வச்சிருப்பாங்க. மேல இருக்கிற எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்காங்க. அதே மாதிரி இப்ப போட்டிருக்கிறது ஃபங்க்ஷனல் லிட்ரஸி FL அப்படின்னு கேட்டா 1967, 68 கொண்டு வரணும் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படிங்கிறது.
ஸோ ஒரு இயர் கூட விடாதீங்க. இயர்ல ஒரு கேள்வி வந்தாலும் அது உங்களுக்கான கேள்வியா இருக்கணும். உழவர் செயலறிவு கல்வி அப்படிங்கிறது இந்தியாவில் 144 மாவட்டங்கள்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் டோட்டல் ஸ்டேட்ல கவுண்ட் பண்ணிக்கிட்டா 144 மாவட்டங்கள்ல அதுல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு டிஸ்ட்ரிக்டும் உண்டு. அதுல சைனிக் ஸ்கூல் கேம்பஸ்ல ஆரம்பிச்சாங்க. பார்த்து வச்சுக்காங்க. தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள அமராவதி நகரில் இருக்கக்கூடிய சைனிக் பள்ளியில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கிளியரா அந்த பாயிண்ட்டை ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற பேஸ்லயும் ஒரு டிஆர்பி கேள்வி வந்திருக்குங்க. ரைட். அடுத்த செகண்ட் செயலறிவு கல்வியக்கான அடுத்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வருவோம். பிஐஇ வந்து 59ன்னு போட்டிருக்கேன். ஆனா அங்க 67ன்னு வருது. கரெக்டா செக் பண்ணிக்காங்க. முன்ன சொன்ன பிஐல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. பாலிவேலண்ட் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஸ்கீம்ல நம்ம பார்த்தது தான். பாலிவேலண்ட் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் 59 67ங்களா? 67 தாங்க சார். 67 தான் கரெக்டுங்களா? அங்க தப்பு பண்ணிருக்கேன். 59 ஆக்சுவலி 59 வந்து கிராம ரக்ஷாதல் நினைக்கிறேன். இல்ல சாரி, கிராம லிட்ரஸி கேம்பியன் 1967. இந்த 1959 அப்படிங்கிறது ரூரல் லிட்ரஸி மிஷன் கேம்பியன், ஆர்எல்சி அப்படிங்கிறது கிராம சிக்ஷா முகிம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 4 மாசத்தோட அதை எடுத்துட்டாங்க. 4 மந்த் 4 மாசத்தோட 4 மாசங்கிற விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ணவே இல்லையே. இருக்கு சார். மகாராஷ்டிரால இருக்கு. அதான் இங்க இருக்கு. கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம் மகாராஷ்டிராவில் 4 மந்த் பாயிண்ட் இருந்திருக்கு, சொல்ல மறந்துருக்கேன். சரி, ஓகே. அப்ப மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள அமராவதி நகர்ல இருக்கக்கூடிய சைனிக் ஸ்கூல் கேம்பஸ்ல இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கிளியரா வந்துடணும். பாயிண்ட் நம்பர் 2 கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா பாருங்க. ஐசிடிஎஸ் எப்ப இங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்? 1970 கடைசி நம்பர் தப்பா இருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ வரணும்? 75 சார். எஸ், 75. 78ல ரீலான்ச்சு மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் அது நடத்தும் போது சொல்லியிருக்கேன். பாலிவேலண்ட் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்லயும் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அது 67ல இங்கே வந்துருச்சு அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த கல்வியில டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எழுத்தறிவு இல்லாத ஒருவருக்கு கல்வி அறிவை கொடுக்கணும், கூடுதலா ஒரு தொழில் கல்வியை கொடுக்கணும். அப்ப அந்த தொழில் கல்வியை கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஆர்பி கேள்வி. இது 4வது பாயிண்ட் டிஆர்பி. பாருங்க, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன், ஏஐசிவிஇ, ஆல் இந்தியன் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன். டிஆர்பில இயர் கேட்டிருக்காங்க. இதுல அகில இந்திய தொழிற்கல்வி கவுன்சில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது டிஆர்பில கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். அகில இந்திய தொழிற்கல்வி கவுன்சில் தோற்றுவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்கலாம். அந்த கேள்விக்கு வந்து 1945 அப்படிங்கிறத கொடுக்கணும். இது போல சில தொழிலாளர்களுக்கான கல்வி முறைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. 5 கல்வி முறை இருக்குங்க. லண்டன் இன்ஸ்டிடியூட் மூலியமாகவும் தொழிலாளர்களுக்கு கல்வி கொடுத்துருக்காங்க. 1875ல லண்டன் இன்ஸ்டிடியூட் மூலமாக தொழிலாளருக்கு கல்வி. ஆபர்ட் வுட் ரிப்போர்ட் பாலிடெக்னிக் மூலியமா ஒகேஷனல், பாலிடெக்னிக் தொழில் கல்வி தானே, ஒகேஷனல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. 1936, 37 ஆக்சுவலி 1937 வந்து பேசிக் எஜுகேஷன், 1936 வந்து பாலிடெக்னிக் ஆபர்ட் வுட் ரிப்போர்ட், 1938 இது 3 கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். இது வந்து பேசிக் எஜுகேஷன். பேசிக் எஜுகேஷன் ஆதார கல்வி காந்திஜி, ஆதார கல்வி மகாத்மா காந்தி. பேசிக் எஜுகேஷன். ஆதார கல்விக்கு இன்னொரு 2 பேர் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? நைதலின், புனியாடி சிக்ஸா. நியூ எஜுகேஷன் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ண. ரைட். 1936 தான் ஆபர்ட் வுட் ரிப்போர்ட். ஆபர்ட் வுட் இவங்க தான் பாலிடெக்னிக்கை கொண்டு வராங்க.
பாலிடெக்னிக்கு அதன் மூலியமாக கல்வி தொழிற்கல்வி 38 என்னன்னு சொல்ல முடியுமா? 1938 ஆதார கல்வியை ரிவ்யூ ஆன் பேசிக் எஜுகேஷன் யார் செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா? ரிவ்யூ ஆன் பேசிக் Zakir Hussain. Zakir Hussain. ஜாகிர் ஹுசைன் ஆதார கல்வியை ஆய்வு செய்த கல்விக்குழு மறு ஆய்வு செய்யறாங்க. ரைட்டா? பேசிக் எஜுகேஷன் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. 38னா ஒரு 50 வாக்கில் அதை க்ளோஸ் பண்ணாங்க. பேசிக் எஜுகேஷனை சில சிக்கலால் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த சமாச்சாரம் தான் 2வது பாயிண்ட்ல. அடுத்தது 3 பாருங்க. 1951 யுனெஸ்கோ ஃபண்டு கொடுக்குறாங்க. 1951ல யுனெஸ்கோ ஃபங்க்ஷனல் லிட்ரஸிக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் போட்டோம் பாருங்க. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி எஃப்எல்லுக்கு நிதி உதவி யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க. அது தெரியணும். மற்றபடி இந்த ரெண்டும் நீங்கள் சும்மா ரேண்டமாக படித்து வச்சுக்காங்க. 56ல் என்ன நடந்துச்சுன்னா பொறியியல் வல்லுநர் குழு அமைச்சிருக்காங்க. 61ல் வந்து தொழிற்கல்விக்கான குழு அமைச்சிருக்காங்க. அது தெரியணும். அதே மாதிரி பாருங்க, மாணவர் தொழிற்கல்வியில் மாணவர் சேர்க்கைக்கான வயது 15+ இருக்கணும். தொழிற்கல்வியில மாணவர்களை சேர்ப்பதற்கான வயது 15+ அது இருக்கணும். இங்க ஒரு ஏஜ் சமாச்சாரங்கள் ஆல்ரெடி மேல நம்ம 8 to 35ல ஜெயகோபால் பார்த்தோம். 15 to 35ல ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் பார்த்தோம். 15+ன்னு வரும்போது ஸோ இதான் நில்பில் வர வருஷம், ஒகேஷ்னல்ல சேர்ற வருஷம், அந்த மாதிரிலாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தெளிவுபட பார்த்துக்கணும். அடுத்த டாபிக் போயிடலாம். ஒகேஷ்னல் ஓப்பன் ஸ்கூல், ஓப்பன் யூனிவர்சிட்டி ரெண்டு முடிச்சாவே பெரும்பாலும் இந்த கண்டென்ட் பினிஷ்டுங்க. ஓப்பன் ஸ்கூலுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் ஸ்கூல், திறந்த வெளி பள்ளி. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு சாப்டர்ல ஓப்பன் ஸ்கூல் பற்றியும் NIOS பற்றியும் படிச்சிருக்கிறோம். அதனால இங்கே ரொம்ப நேரம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 1985ல் தமிழகத்தில் திறந்த வெளி பள்ளி தோற்றுவிக்கப்பட்டது. இக்னோ ஹெல்ப் பண்ணிச்சார். இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இந்திரா இக்னோ INGOU இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. GNOU வரும். எஸ், ஏதோ டெக்னிக்கலா. இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இக்னோ. இந்திரா காந்தி IG நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. 1985ல் ஓப்பன் ஸ்கூலுக்கான கட்டமைப்புல அங்கிருந்து எடுத்தோம். இதுல பாருங்க, 16 வயது நிரம்பியவர்கள் சேரலாம். ஓப்பன் ஸ்கூல்ல 16 வயது, அப்ப இருந்த டெஃபினேஷன் அதுங்க. 16 வயது நிரம்பியவர்கள் ஓப்பன் ஸ்கூல்ல சேரலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம டொட்டேரியல் காலேஜ் எல்லாம் NIOS எல்லாம் வச்சு டைரக்ட் 10th எல்லாம் அப்படிதான் தூக்கிட்டு வராங்க. இதில் வழங்கப்படும் சான்றிதழ் முறையான கல்விக்கு சமமானவை. நீங்க அதனாலதான் டொட்டேரியல் காலேஜ்ல டைரக்டா 10th 12th எழுதிட்டு கூட அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம அடுத்து ரெகுலருக்கு பயன்படுத்திக்கலாம். ரெண்டு ஃபார்மலும் நான் ஃபார்மலும் இந்த இடத்துல ஈக்குவல் ஆகுது. ஃபார்மலும் நான் ஃபார்மலும் இங்க ஈக்குவல் ஆகுது. அடுத்தது 27 முக்கியம். ஏற்கனவே சொல்லிட்டேன், திறந்தவெளி பள்ளிகளின் எண்ணிக்கை. NIOS ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் MCQ, கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே இதை நிறைய நம்ம பேசிட்டோம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், தேசிய திறந்தவெளி பள்ளி. இங்க ரெண்டு வேணா இப்படி பேசிக்கலாம். இதுல ஆக்ட்னு ஒன்று பேசணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு ஒன்று பேசணும். அது ஒண்ணுதான் வித்தியாசமா நம்ம கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆக்ட்னு வரும்போது 1990, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரும்போது 1989. அப்படி ரீசெண்டா TRBல PG TRBல இந்த மாதிரி ஏஜ் மையப்படுத்தி ஒரு கேள்வி, வருஷத்தை மையப்படுத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம நிறைய இடங்கள்ல 90 பதிவு பண்ணியிருப்போம். ஸோ ஆக்ட் படி 1990 ஆக்ட் படி இது ஒன்று முன்னாடியே வந்து பாருங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 89, ஆக்ட் லேட்டரா வந்திருக்கு. ஸோ அதனால கன்ஃபியூஷனுக்கு அந்த மாதிரி போட்டிருந்தோம். அதை தெளிவாக பார்த்துக்காங்க. இந்த இடத்துல ஹெட் குவார்டர் வந்து UPல இருக்கு. நொய்டாவை தலைமையிடமாக கொண்டு இது செயல்படுகிறது. நொய்டாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. ஆக்சுவலி இந்த வார்த்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. கிருபாஸ்கயா அப்படிங்கிறது ஒரு அவார்டு, ஒரு விருதினுடைய பெயர்.
விருது. நான் ஃபார்மல் எஜுகேஷனை மிக சிறப்பாக செயல்படக்கூடிய இன்ஸ்டிடியூட்டுக்கு இந்த விருதை கொடுக்குறாங்க. அது வந்து இவங்க இந்த டீம் தான் கொடுக்குறாங்க. நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல, முறைசாரா கல்விகள்ல அதுலயும் இந்த விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை பெற்ற கிராமம் நொய்டா. அண்ட் தென் இன்னொரு விஷயத்துக்கு கொடுக்குறாங்க, இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். தேசிய ஒருமைப்பாடுன்னு சொல்றோம்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த மாதிரி உலக மனப்பான்மை கல்வி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் நல்லா வச்சுக்காங்க. இது டிஆர்பி கேட்டிருப்பாங்க. கனியின் பூங்குன்றனார் வரிகள் உணர்த்துவது தேசிய ஒருமைப்பாட்டையா உலக மனப்பான்மை கல்வியான ஒரு டிஆர்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப தேசிய பெருசா உலக மனப்பான்மை பெருசானா உலக மனப்பான்மை உலகளாவியது தான் பெருசு. அப்ப அதை சிறப்பா செய்யக்கூடியவங்களுக்கு கிர்பாஸ்கயாங்கிற விருதை கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, இரட்டை மதிப்பு. மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகள் உடைச்சா பொன் சட்டி. சட்டி உடைஞ்சது தான். ஒரு செயலுக்கு ரெண்டு விதமான ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க கூடாது. யார் உடைச்சாலும் சட்டி உடைஞ்சது தான். ப்ராஸ்பெக்ட்ஸ், இரட்டை மதிப்பு நிலை அப்படின்னு பேரு. அந்த மாதிரி அந்த சாப்டர்லாம் நமக்கு எடுத்துட்டாங்க. தேசிய ஒருமைப்பாடு லைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது கொஞ்சம் வந்ததுன்னா அதை சொல்லி கொடுக்குறேன். அடுத்ததுக்கு போயிடுவோம். ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓப்பன் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து பார்த்துட்டோம். இந்த தேசிய கல்விக் கொள்கை பார்த்துருவோம், எம்ஹெச்ஆர்டி, யூஜிசி, நிப்பா. ஸோ இந்த கண்டென்ட் முடிகிற வரையும் பார்த்துட்டோம். இன்னும் இது பாக்கி இது மட்டும்தான் இருக்குங்க. அப்புறம் ஏதாவது மிஸ் ஆனால் பார்த்துக்கலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டி, திறந்த நிலை பல்கலைக்கழகம். ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ இதுலேயும் சில விஷயங்களை நம்ம தெளிவுபட பார்த்துக்கணுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஒரு செகண்ட், கொஞ்சம் நான் சைடில் வந்துடுறேன். அப்புறமா அந்த பாயிண்டை பற்றி உள்ள கச்சா பச்சான இருக்கு, கொஞ்சம் சைடில் நோட் பண்ணிட்டு அப்புறம் வருவோம். இப்ப பாருங்க, பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஏல பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டி, மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ரெண்டா ஒடிச்சிடலாம். ஒன்று இந்தியாவில் எது, இன்னொன்று வேர்ல்டுல எது. இந்தியாவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம், உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி, முதல் திறந்தவெளி பல்கலைக்கழகம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி ரெண்டா உடைச்சிக்கலாம். இந்தியாவில் எது, வேர்ல்டு அளவில் எது அப்படிங்கிறத பிரித்து பார்த்துக்கிறோம். சியில் வந்து ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இது இந்தியாவில் மட்டும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் டி பாயிண்ட்ல 3 ஃபேமஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, 3 முக்கிய மாநில பல்கலைக்கழகங்கள். 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அப்போ 1 2 3. ஸோ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் எடுத்தோம்னா டக்குனு வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல் பண்ணலாம். பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா, இந்தியாவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அப்படின்னு வரும்போது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி 1985. இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி 1955. அடுத்தது உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம். உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு பார்க்கணும். உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் டெலிவிஷன் யூனிவர்சிட்டி, டிவி யூனிவர்சிட்டி. டிவி யூனிவர்சிட்டி சைனாவில் இருக்கு. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இருக்கிறது. அடுத்து வரும் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இந்தியாவில் முதல்ல கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஆளுங்க இருக்காங்க பாருங்க, அவங்களே.
அவங்க தான் அதை கொடுக்குறாங்க. இந்த சைனா யூனிவர்சிட்டிக்கு இயர் வந்து எக்ஸாக்டாக பார்க்க முடியல, ட்ரை பண்ண சொல்கிறேன். உலகின் முதல் திறந்தவெளி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது லண்டன் யூனிவர்சிட்டி. லண்டன் யூனிவர்சிட்டி. லண்டன் யூனிவர்சிட்டி மாதிரியில் இந்தியாவில் இருக்கிற 3 யூனிவர்சிட்டி எது? சென்னை, கல்கத்தா. பம்பாய். எஸ், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வுட்ஸ் டெஸ் பேட்ச் அந்த இடத்துல அதை நடத்தியிருக்கிறோம். சென்னை, பம்பாய், கல்கத்தா. ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி எதுன்னு சொல்ல முடியுமா? நிறைய இடங்கள் அதை பார்த்துருக்குறோம். நம்ம டிஆர்பிலையும் கேள்வியாக வந்திருக்காது. இந்தியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகம். எஸ், நாலந்தா நாலந்தா. Nalanda. எஸ், நாலந்தா யூனிவர்சிட்டி. நீங்க நாலந்தா பல்கலைக்கழகம் இதை பத்தி கொஞ்சம் டேட்டாஸ் எடுக்கணுங்க. அது அந்த நாலந்தா யூனிவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன் அப்புறமா. வருது அது. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். 3 இம்பார்ட்டண்டான ஸ்டேட் யூனிவர்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும். 3 முக்கியமான ஸ்டேட் யூனிவர்சிட்டி பத்தி பார்க்க போறோம். அதுல ஒன்று வந்து டாக்டர் BRAOU. இது ஒண்ணுங்க. எல்லாமே முக்கியமான ஸ்டேட். நான் பார்க்கறது எல்லாமே ஓப்பன் யூனிவர்சிட்டியில 3 ஸ்டேட் யூனிவர்சிட்டியில முக்கியமா இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி எது அப்படிங்கிறது டாக்டர் BRAOU. இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன அப்ரிவேஷன் அப்படிங்க. டாக்டர் BR அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி எங்க இருக்குது? ஹைதராபாத்ல இருக்குங்க. அது கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. டாக்டர் BR அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஹைதராபாத், 1982 ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ரொம்ப முக்கியமானது அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா கோட்டா யூனிவர்சிட்டி. கோட்டா ஓப்பன் யூனிவர்சிட்டி. கோட்டா ஓப்பன் யூனிவர்சிட்டி இது எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான் 1987 கோட்டா ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஆக்சுவலி இப்போ இருக்குங்களா கோட்டா யூனிவர்சிட்டி? வேற பேர்ல இருக்கு, ரைட்டுங்களா? அதை ஞாபகம் வச்சுக்காங்க. கோட்டா யூனிவர்சிட்டி வந்து வேற பேர்ல இருக்கு. அதாவது அந்த புது நேம் வந்து VMOU இந்த பேர்ல வச்சிருக்காங்க. சரி, பார்ப்போம். அடுத்தது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா யஸ்வந்த்ராவ் ஓப்பன் யூனிவர்சிட்டி. யஸ்வந்த்ராவ் ஓப்பன் யூனிவர்சிட்டி. யஸ்வந்த்ராவ் ஓப்பன் யூனிவர்சிட்டி 1989. ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த சைடில் இருக்கிறத பார்த்தோம்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தட் அதனால கொஞ்சம் அப்படி இடமாற்றி நகர்ந்து மாற்றி கொண்டு வந்திருக்கேன். இந்த இது 1969ங்க. இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி எல்லாம் நூற்றாண்டுல பேசணும், 6ஆம் நூற்றாண்டு அப்படி கீழே இறங்கி வரணும். சரி, பார்த்துக்கலாம். ரெண்டுத்துக்கு நான் இயர் எக்ஸாக்டா போடல. இப்போ நான் இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள்ல டிஆர்பி கொஸ்டினை பத்தி பேசிடுவோம். நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிடுறதெல்லாம் டிஆர்பில கேட்டது. 1 2 3 4 5 அவ்வளவுதான் நினைக்கிறேன். இது எல்லாமே நான் ஹைலைட் பண்ண எல்லா விஷயமும் டிஆர்பில கேட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் டிஆர்பி கொஸ்டின். இப்போ கீழே இருக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, பிக்கஸ்ட் மிகப்பெரியது எதுன்னு பார்த்துக்கணும். இந்தியாவில், வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் ஓப்பன் மோட் கோர்ஸ் கொடுத்தவங்க இந்தியாவில் இக்னோவ, உலக அளவில் லண்டன் யூனிவர்சிட்டியில கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ரிப்பீட்டட் டிஆர்பி கேள்வி. லண்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியில் கேட்டிருக்காங்க. எந்த வருஷத்துக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த பிரதமர் அதை கொண்டு வந்தாங்கலாம் கேள்வியில அப்படி மாற்றி மாற்றி இதை
இந்த கேள்வி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெலிவிஷன் யூனிவர்சிட்டி, தொலைக்காட்சி பல்கலைக்கழகம், சீனா தலைநகர் பெய்ஜிங்ல பெருசு எதுன்னு கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பார்த்தோம். நாளந்தா அது டிஆர்பி கொஸ்டின் தான், நூற்றாண்டுல கேட்டிருப்பாங்க அதை. சரி, ஓகே, தட்ஸ் இட். இதுல எது பார்க்கணும்னா இந்த லண்டன் யூனிவர்சிட்டி மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்து வச்சுக்காங்க. லண்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இங்கிலாந்து பிரதமர் எரால்டு வில்சன் அப்படிங்கிறவர் தான் மில்டன் கெர்ன்ஸ் அப்படிங்கிற இடத்துல தோற்றுவித்தார் அப்படிங்கிறது கூடுதல் பாயிண்ட். அதே மாதிரி இங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்ல இருக்கு 1982. கோட்டா ஓப்பன் யூனிவர்சிட்டி ராஜஸ்தான் இருக்குது 87. அதான் விஎம்ஓயு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரிவேஷன் எழுதி அதுக்கு வீனா வர்கமான் மகாவீர் திறந்தவெளி பல்கலைக்கழகம், திறந்தவெளி பாக்கா அப்படின்னு எழுதிடுறேன். வர்கமான் மகாவீர் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு பேரு, ராஜஸ்தான் இருக்கு. யஸ்வந்த் ராவ் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கு? யஸ்வந்த் ராவ் அப்படிங்கிறது பம்பாயில இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்குங்க. மகாராஷ்டிராவில் இருக்கு யஸ்வந்த் ராவ் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஆக்சுவலி இந்த 3 ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே கைடன்ஸ் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப், CABE கேப். ஏற்கனவே ஒன்று சொன்னோம், CAPEன்னு சொன்னோம். இந்த CAPEக்கு முதல் CAPEக்கு அப்ரிவேஷன் ஒரு முறை யாராவது ட்ரை பண்றீங்களா? காம்ப்ரிஹென்சிவ் Comprehensive access to primary education. பிரைமரி எஜுகேஷன், அனைவருக்கும் தொடக்க கல்வி அனுமதிக்கணும். செகண்டா இருக்கிற CABE சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் Board of Education. Advisory Board of Education. அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். அப்ப இவங்க என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அதை கிளியரா தெரிஞ்சுட்டு போயிடுங்க. என்னத்தை தான் நமக்கு பெரும் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி சார்ந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா ஈச் ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் த ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஈச் ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் த ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஒவ்வொரு மாநிலங்களும் திறந்த வெளி பல்கலைக்கழகங்களை தோற்றுவித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு மாநிலங்களும் சார்ந்த அப்ராப்ரியேட் ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டியை தோற்றுவித்துக் கொள்ளலாம். இப்போ உங்க நாலேஜுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த கேபோடைய பரிந்துரைப்படி, கேபின் பரிந்துரைப்படி தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டன்னு எழுதிக்கலாம். தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட திறந்தவெளி பல்கலைக்கழகம், திறந்தவெளி பல்கலைக்கழகம் எது? சொல்றீங்களா ஆன்சர் யாராவது? கேப் என்ன சொல்லுதுன்னா அண்ணாமலை. எதுங்க மேடம்? இந்திரா காந்தி. அண்ணாமலை. எங்க இந்திரா காந்தின்னு சொல்றீங்க, அப்புறம் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாம் கூப்பிட்டு வந்து உங்களை நாடு கடத்திடுவேன். தமிழ்நாட்டுல தோற்றுவித்த இந்திரா காந்தி எங்க இருக்குங்க? டெல்லியில் தானே இருக்கு. இது டெல்லியில இருக்கு. என்ன சொல்லுங்க மேடம்? பாபா சாஹேப் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இல்ல மேடம், இப்ப நான் சொல்றேன். திருச்சியில பாரதியாரா பாரதிதாசனா? தாசன் தானே. பாரதிதாசன். எனக்கு திருச்சியில இருக்கிறதும் கோயம்புத்தூர்ல இருக்கிறதும் அப்பப்ப டவுட் ஆயிடும். தாசன் எங்க இருக்கு, யாரு எங்க இருக்காருன்னு. அதனால அந்த ஊர் பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். கோயம்புத்தூர் பாரதியார், அந்த இரு மேட்ச் பண்ணி பிடிச்சிக்கிட்டேன். அது இப்ப வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அப்ப பாரதியார் எங்க இருக்கு? கோயம்புத்தூர். தாசன் திருச்சிராப்பள்ளியில இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் ஓபன் மோடு கோர்ஸ குடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்க சார்.
மனோன்மணியம் மனோன்மணியத்துல Yes. டிடி இருக்கு, Distance education. டிடில இருக்கு, பெரியார்ல இருக்கு, சென்னையில இருக்கு, அழகப்பாவில் இருக்கு, அங்கெல்லாம் இருக்குங்க. இந்த ஓப்பன் டிடி கோர்ஸ்ல கொடுக்குறாங்க. கேப் பரிந்துரைப்படி தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஓப்பன் யூனிவர்சிட்டி கோட்டா, யஸ்வந்திரா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்குறோம். சூப்பரான கேள்விங்க. கட்டாயமா இந்த வருஷம் கேட்டா 1 மார்க் எல்லாருக்குமே போக போகுது. தமிழ்நாட்டில் ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஓப்பன் பேரே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தாங்க. இருக்கா அப்படி ஒண்ணு? தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இதாங்க ஸ்டேட். அதான் சொன்னேன், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம்னு கேப் சொல்லுச்சு. தமிழ்நாடு ஓப்பன் பண்ணது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாயிண்ட்? சரி, என்னுடைய அடுத்த கேள்வி, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இப்போ மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிற எல்லாருமே, எந்த வருஷம்? 2002. எஸ், 2002. இந்த கேள்வி வந்தா ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி 1 மார்க்கை கேட்ச் பண்ணிக்காங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ இதாங்க இந்த யூனிவர்சிட்டியோட ஒரு முக்கியமான அப்ஸ்ட்ராக்ட். இதை கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம மெட்டீரியல் இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படி ஒரு கப் படிச்சு பார்த்துட்டு வேகமாக வந்துடலாம். யா, முதலில் திறந்தவெளி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு, நிறுவிய நாடு இங்கிலாந்து. ரைட், அதுதான் லண்டன் யூனிவர்சிட்டி. ரைட்டுங்களா? உலகில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எதுன்னா இங்கிலாந்துல லண்டன்ல மில்டன் கேட்டுங்கிற இடத்துல ஹெரால்டு வில்சன் தோற்றுவித்தார் அப்படின்னு சொன்னோம்ல. இதுதான், இதை போட்டுக்காங்க. இந்த பாயிண்ட் தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கீழே இந்த பாயிண்ட் அப்படியே இழுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படியே வாங்க. இங்க மேட்ச் ஆதா பாருங்க. லண்டனில் இங்கிலாந்து மில்டன் கேர்ன்ஸ் என்ற இடத்தில் லண்டன் ஓப்பன் யூனிவர்சிட்டி துவங்கப்பட்டது 69ல. இங்கிலாந்து பிரதமர் ஹெரால்டு வில்சனால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பேரெல்லாம் கூட டிஆர்பியில் போயிடுச்சுன்னா மாற்றுது. இது எல்லாமே முக்கியம். இந்த நான் ஹைலைட் பண்ணுகிற எல்லா பாயிண்ட்டும் முக்கியம். அதுதான் அந்த பாயிண்டோட கனெக்ஷன். அப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி சொன்ன மாதிரி இந்தியாவில் முதல் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போடாதீங்க. அது இது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி. கொஞ்சம் கரெக்ஷன் போட்டிருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி முன்னாடி அங்கே சொல்லிட்டோம், ஹைதராபாத்ல இருக்குன்னு சொல்லி. தமிழ்நாட்டில் பிக் அண்ட் ஃபர்ஸ்ட் இக்னோ அப்படிங்கிறது தெரியும், அதை டிக் பண்ணிக்கலாம். இந்தியாவில் முதல் இந்த பாயிண்ட்டும் கட் பண்ணுங்க. கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குங்க, இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுங்க. இந்த காணொலியை பிறகு பார்க்குறவங்க இந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணிக்காங்க. லேர்னிங் டு பி, வாழ கற்றல், யுனெஸ்கோ சொல்லியிருக்கு. அதனால ஸோ இது டெஃபினேஷன் பாயிண்ட் தான். மக்கள், இடம், காலம், பாடப்பொருள், வயது, கற்பித்தல் முறை இவை அனைத்திலும் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத இதில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, ஓப்பன் மோட்ல there is no பிஜி கோர்சஸ். டிடியில் இருக்கும். டிடியில் யூஜி, பிஜி, ரிசர்ச் வரைக்கும் நீங்கள் அங்கே நகர்ந்து போகலாம். ஆனால் ஓப்பன் மோட்ல there is no பிஜி கோர்சஸ். இது ஒரு பாயிண்ட் வித்தியாசமா இருக்கு, தெரிஞ்சுக்கணும். அடுத்த டிஆர்பி கேள்வி இங்கே வந்திருக்கு, யூனிவர்சிட்டி சம்மந்தப்படுத்தான். பிக்கஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி டிவி யூனிவர்சிட்டி பெய்ஜிங்ல இருக்கு, சீன தலைநகர். இந்தியாவில் பெருசு எதுன்னு பார்க்கும்போது இக்னோ மேலே சொல்லிட்டோம். இந்தியாவில் பெருசு, உலகில் 2வது, உலகின் 2வது பெரிய பல்கலைக்கழகம். ரைட்டுங்களா? ஸோ இந்த டேட்டாஸ் முழுக்க நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அதனால இது எல்லா பாயிண்ட்டும்
கலந்து எழுதியிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் சைடில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். மோஸ்ட்லி இங்கே சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த அப்ஸ்ட்ராக்டை தெளிவாக படிச்சுக்காங்க. பிக்கஸ்ட்ல 2, ஃபர்ஸ்ட்ல படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பனில் இந்தியா வேர்ல்டஸ்ட் எது, ஸ்டேட் எது, நம்ம ஸ்டேட் எது 2002ல கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற தகவல் வரைக்கும் இதில் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தாப்புல என்ன இருக்கு அப்படின்னா, ரைட், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. இன்னும் நம்ம இதில் பார்க்கும்போது அந்த பிரெயின் ட்ரெயின் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நம் நாட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்யறது அப்படின்னு ஒரு கான்செப்டை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்வியில முதலீடு செய்யறது மிகப்பெரிய முதலீடா இருக்கும், எதிர்கால முதலீடா இருக்கும்னு காப்பி செய்து சொல்லியிருப்பாரு. அது ஒரு ஃபேமஸான கோர்ஸ் இருக்கு. அதே போல பள்ளி அளவுலயே ஐஏஎஸ் ஐபிஎஸ் கண்டுபிடிக்கிற பிள்ளைங்களை இனம் கண்டறிஞ்சு ஸ்கூல்லேயே கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சோம்னு ஜகா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அந்த பாயிண்ட் முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு சின்ன ஒரு சப் டாபிக் இருக்கு. அது முடிஞ்ச கையோடு நாம அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய இடம் தோ இந்த பிளேஸ். ஆத்தியாக்டம் முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்ல இதுதாங்க பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன். கல்வி ஒரு தொலைநோக்கு பார்வையில. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது பழைய பேட்டர்ன்ல இருக்கிற யூனிட் 1 அண்ட் யூனிட் 8 ரெண்டும் மெர்ஜான கண்டென்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கக்கூடியது இது ஒரு 11 பேஜா 12 பேஜுக்கு மேல இருக்குங்க. புதுசா ஆட் பண்ண கண்டென்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட்டை நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்ல மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுவோம். அடுத்தது நம்ம வேற ஒரு சைக்காலஜி பார்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ இது சார்ந்த தேர்வுகள் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காலையிலேயே குரூப்ல மெசேஜ் போட்டிருக்கேன். ஈவினிங் இந்த டெஸ்ட்டும் காலையில மேக்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். இதர மேஜர் உள்ளவங்களாம் நீங்க உங்க மேஜரையும் கண்டிப்பா படிச்சுட்டு இருங்க. ஈவினிங் வந்து இன்னைக்கு பார்த்த இந்த அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமும் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ரெண்டு மெயின் மெஜாரிட்டி கண்டென்ட்டுங்க. அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் இந்த டாபிக் உண்டான டெஸ்ட்டை நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். தற்சமயத்துக்கு இதோட இந்த இடத்துல ஒரு 4 நிமிஷம் முன்னாடி இந்த கிளாஸ் வைன் பண்றேன். மீண்டும் நாம அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? முடிச்சிடலாமா? ஓகே சார். ஓகேங்க. Thank you, sir. தேங்க்யூ.